ஒன்றையே வாஞ்சிக்கிறேன், ஆனால் பல முறை ஏனோ தவறு. ஆமீன், ஆமீன். இன்று 15ஆம் தேதி 8ஆம் மாதம் 15ஆம் தேதி ஆவணி மாதம் 18ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025ஆம் ஆண்டு காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8 மணி. இப்பொழுது முதல் இரவு 10:30 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வகையிலே அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார் என்று ஏசாயா 26:4 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார் என்று ஏசாயா 26:4 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். இன்றைய நாளுக்கான வாசிக்கப்பட வேண்டிய வேத வாசிப்பு பகுதி 365 நாளில் வேதாக புத்தகத்தை வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள். 1 ராஜாக்கள் 10, எரேமியா 36, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்தும் மார்க்கு 10வது அதிகாரம். இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். அந்த வேலையை வேதாக புத்தகம் இல்லாதவர்கள், வாசிக்க முடியாதவர்கள், கொண்டு செல்ல முடியாத நாடுகள் இருப்பவர்கள், ரகசிய கிறிஸ்தவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். அவர்களும் கேட்டு பார்த்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்காக, அயல் நாடான இந்தியா நாட்டுக்காக, நாங்கள் தங்கியிருக்கிற நாடுகளுக்காக, தங்கியிருக்கிற ஊர்களுக்காக, வீடுகளுக்காக, ஆண்டவரை அறியாதவர்களுக்காக, யுத்த பூமிக்காக, விசேடமாக இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்கவும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையிலே கர்த்தர் தந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள, மற்றவர்களுக்காக ஜெபிக்க, அவர்களுக்கு ஜெபிக்க தெரியாதவர்களுக்காக ஜெபிப்பதற்காகவும், அவர்களுக்கு ஆண்டவரை அறியாதவர்கள் அவர்களுக்கு எப்படி ஜெபிப்பது என்றே தெரியாது, அப்படிப்பட்டவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். நாடுகளுக்காக, நாட்டின் தலைவர்களுக்காக, சந்தோஷம், சமாதானம், சுபீட்சமான வாழ்வுக்காகவும், ஆசீர்வாதங்களுக்காகவும் கர்த்தரண்டை கேட்டு பெற்றுக்கொள்ளுவோம். கேட்கின்ற பொழுது கேட்கின்ற ஒருவருக்கும் கர்த்தர் அருளை தந்தருளுகிறார். அந்த வகையிலே அந்த நம்பிக்கை, அந்த வார்த்தை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். ஆமேன். நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுவோம். இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் எங்களுக்காக வைத்திருக்கிறார். அவற்றை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அவற்றை அவர் சிலுவையிலும் முடித்து தந்திருக்கிறார். ஆமேன். எங்கள் பாவங்கள், சாபங்கள் யாவற்றுக்காக அவர் சிலுவையிலே எங்களுக்காக செய்து முடித்திருக்கிறார். அவற்றை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக வேதாக புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்குள்ளாக கடந்து செல்ல இணைந்திருக்கிற ஊழியர்களையும், இணையப்பூர்வ ஊழியர்களையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையில் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதலில் வரவேற்போம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலே பாஸ்டர் அண்டன் தாசநாயம் அவர்கள் டொரண்டோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி ஏமி புஷ்பராஜா நிறைவு ஜபங்களோடு இணைவார்கள் டொரண்டோவிலிருந்து. மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி சிசிலியா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். லண்டன் யூகேயிலிருந்தும் சகோதரி கலா சீலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். நோர்வே தேசத்திலிருந்தும் இரவு வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் தியாகராஜா அவர்கள் இலங்கையிலிருந்தும், சகோதரி தயா அவர்கள் வவுனியாவிலிருந்தும், சகோதரி சுகுமாரி அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். கத்தரண்டை வாஞ்சியோடு விண்ணப்பிக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறவங்களை, உங்களையும் உங்கள் உள்ளங்களையும் உள்ளிந்திரியலையும் அறிகிற கத்தர் உங்கள் ஜெபங்கள், உங்கள் இருதயங்களிலிருந்து புறப்பட முன்னமே பரிசுத்தாவியானவர் அறிவார். அந்த ஜெபங்களை நீங்கள் அறிக்கை பண்ணும்போது பெற்றுக்கொள்வோம். ஆமேன். அறிக்கை பண்ணுகின்ற பொழுது எல்லோரும் இணைந்து அறிக்கை பண்ணுவோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையில் நாங்கள் சகோதரி ஜானட் அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு, அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு, வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளையும் ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். சகோதரி ஜானட் அவர்கள்
மீதியான ஜபங்கள் கூடாக தொகுத்து வழங்குவார். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ் லோட்டமா. ஆமென். உங்களையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இதில் இன்றைய நாளில் ஒரு வசனம் கூறுகிறது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதிருங்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்துக்காக நன்றி செலுத்திக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களாமா. காட் பிளஸ். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் தேசிய அண்ணா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து உங்கள் ஊழியங்களோடும் கூட இருந்து வல்லமையாய் வழி நடத்துவாராக. நாங்கள் இன்றைய நாளிலே வாலிப ஜோதிகளுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆகவே நாங்கள் இந்த வாலிப ஜோதிகள் மேல் கவனமாய் இருப்போம். ஏனென்றால் உபவாமம் 12வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நான் உனக்கு விதிக்கிற யாவையும் செய்யும்படி கவனமாய் இரு. நீ அதனோடு ஒன்றை கூட்டவும் வேண்டாம், ஒன்றை குறைக்கவும் வேண்டாம் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. நாங்கள் இந்த வேளையிலே பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் வார்த்தையின்படி செய்ய எல்லாவற்றிலும் கவனமாய் இருக்க அவர்களுக்கு நற்புத்தியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்கள் பாஸ்டர். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் பரிசுத்த ஆவியானவரையும் வரவேற்கிறோம். வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரை இந்த நேரத்தை பொறுப்பெடுக்கும்படியாக, இந்த ஜெப வழியை பொறுப்பெடுக்கும்படியாக, எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக கர்த்தரே ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவரே, இந்த வாலிப யுவதிகளுக்காக வருகிறோம். இலங்கை, இந்தியா, ஒவ்வொரு 5 கண்டங்களில் உள்ள வாலிப யுவதிகளுக்காக வருகிறோம். கடைசி நாட்களில் ஆவியை குமாரரின் குமாரத்திகள் மேலும் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, இந்த கடைசி கால ஓட்டத்துல வாலிப யுவதிகள் உமக்கு தேவையாக இருக்கிறது. அந்த பலசாலிகளாக பொல்லாங்கானை ஜெயிக்க இந்த வாலிப யுவதிகளை இந்த காலத்துல எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். அன்று யோசிப்பை வாலிபனை, அந்த வாலிபனை பயன்படுத்தினீரே, தரிசனத்தை கொடுத்தீரே, சொற்பனத்தை கொடுத்தீரே, அதை நிறைவேற்றினீரே. அந்த பாவம், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று அவன் வாழ்ந்து காட்டினானே, அதே போல இந்த காலத்துல இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் வாலிப பிராயத்தில் அந்த சிருஷ்டிகரை நினைக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, தானியேலை, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற வாலிபர்களை அவர்கள் உம்மிடத்துல விசுவாசம் வைத்திருந்தார்கள். எந்த தெய்வங்களையும் அவர்கள் எந்த பாவங்களையும் விரும்பாதபடி அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். இப்படியாக சிங்க குகையிலிருந்து தானியேலை மீட்டு கொண்டீரே, அந்த அக்கினியில இருந்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை மீட்டு கொண்டீரே. அதே போல இந்த வாலிபர்களும் உமக்காக எழும்பி பிரகாசிக்க, எந்த துன்ப துயர வேளையிலும் அவர்கள் வசனத்தின்படி நடக்கும் பொழுது நீர் காத்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறீர். ஆவியானவரே, அந்த வாலிபர்கள் ஒவ்வொருவரும் வசனத்தை வாசிக்கிறவர்களாக மட்டுமல்ல, கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கும் பொழுது உங்களை நன்மைகள் செய்யாமல் இருக்கவே முடியாது. நீர் நீதியுள்ள தேவன். உம்முடைய வசனங்கள் உண்மையுள்ள வசனங்கள், பரிசுத்தமுள்ள வசனங்கள். இப்படியாக தாவீது என்ற வாலிபரை எடுத்து பயன்படுத்தினீரே, அந்த கோலியாத்தோடு யுத்தம் பண்ண. இப்படியாக ஒவ்வொரு வாலிபர்களையும் இறுதி கால ஓட்டத்துல நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, ஜனத்துடைய குடும்பத்தில் இருக்கிற வாலிபர்கள், குடும்பத்தில் இருக்கிற வாலிபர்கள் பயன்படுத்தும்படியாக, இப்படியாக விசுவாசிகளுடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொரு வாலிபரும் இன்றைக்கு உம்முடைய ஊழியத்துக்கு தேவையாக இருக்கிறது. ஆவியானவரே, ஒவ்வொருவரும் சித்தத்தின்படி இழுத்துக் கொள்வீராக, ஒவ்வொருவரோடு உடைப்படுவீராக.
ஜெனட் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். லெஸ்லி குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஊழியம் இன்னும் பெருக கிருபை செய்வீராக. ஒருவரையும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி பாஸ்டர். இதயத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கூறி இருக்கிறீர்கள். உண்மையிலேயே அது எங்களுக்குள்ளே அது ஆசீர்வாதமாய் மாறும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் உங்கள் வீட்டோடும் சபையார் சபை மக்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். உங்களை ஆசீர்வதிக்கிறோம். God bless you sister. God bless you everybody. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலே டொலி சிஸ்டரை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டொலி சிஸ்டர். Praise the Lord, sister. Praise the Lord. மோசேக்கு காண்பித்தபடி அந்த மாதிரியின் படி அங்க எல்லாம் செய்தான் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். எண்ணாகமம் 8வது அதிகாரம் 4வது வசனத்தின்படி இந்த குத்து விளக்கு அதன் பாதம் முதல் பூக்கள் வரை பொன்னினால் அடிப்பு வேலியாய் செய்யப்பட்டிருந்தது. மோசேக்கு காண்பித்த அவன் அந்த குத்து விளக்கை காண்பித்தபடி அந்த மாதிரி குத்து விளக்கை உண்டாக்கினான். குத்து விளக்கு என்றால் சபையை குறிக்கிறது. சபையிலே இந்திய நாட்களிலே இந்த வாலிப ஜோதிகளுக்குள்ளே ஒரு வெளிச்சம் வர நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இப்பொழுது நாங்க ஒரு மனதோடு ஆண்டவரே வாலிபர்களுக்காண்டி ஜெபிக்க வந்து நிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கிரமத்தினாலும் இல்லையா, உங்களுடைய பரிசுத்தமான ஆவியினால மட்டுமே சகலதை உங்களுக்கு செய்ய கூடியதாக இருக்கிறது ஆண்டவரே. அனுப்படி ஆண்டவரே, இலங்கை தேசத்துல உள்ள வாலிபர்கள் உலகம் எங்கும் இருக்கிற வாலிபர்கள் யாவரையும் உங்களுடைய கருத்துல இந்த காலை நேரம் அவங்களுக்கு மாலை நேரமா இருந்தாலும் ஆண்டவர் இந்த உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களை ஒரு ஜீவனை கொடுங்க ஆண்டவரே. அப்பா அதிகாலையில உங்களை தேடக்கூடியதாக உங்களோட வல்லமை நிறைந்த கரத்தினால இவர்களை இயேசுவின் இரத்தத்தின் மூலம் ஆண்டவரே நீங்க விடுதலை ஆக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே வாலிபர் ஆண்டவரே தற்கொள்ள செய்ய போறதும் ஜாப்ஸ் இல்லாமைக்கு அங்கங்க அலைந்து ரோடுகள்ல அலைந்து அசுத்தமான தீமையான வழியில நடந்து கொண்டிருக்க இந்த வாலிபரை நோக்கி கண்ணோக்கி பாருங்க ஐயா. அப்பா நீங்க வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. அப்பா தினமும் ஆண்டவர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு அவர்களையும் அப்பா உங்கண்டை கேட்டி கொண்டு சேர்த்து வைப்பதற்கு ஆண்டவரே உங்களோட வல்லமையினால மட்டுமே அது செய்ய முடியும். உங்களோட வல்லமையை தெரியப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி அப்பா. இந்த வாலிபர் வழி தப்பி போகாத வண்ணமாக வாலிபர் நாட்களை உங்களை மட்டுமே அவங்களுக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றோம் ஐயா. நீங்க ஒளியாக இந்த உலகத்துக்கு வந்தீங்க ஐயா. அந்த ஒளியை இந்த வாலிபர்களுக்கு கொடுத்து அவர்களுக்குள்ள இருக்கிற எல்லா டிப்ரெஷனும் எல்லா விதமான ஆவியையும் இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிற ஆண்டவரே. அப்பா உங்களால மட்டுமே இது செய்ய முடியும். மனுஷால செய்யாத காரியங்களை உங்களால மட்டுமே செய்ய முடியும். அப்பா வாலிபர்கள் ஒரு புதிதான அன்பை புதிதான வல்லமை கிருபை கொடுத்து அவங்களை ரட்சிக்கும்படி கேட்டுக்கொள்ற ஆண்டவரே. அப்பா உங்களோட தயவுகள் உங்களுடைய இரக்கங்கள் ஒரு நாளும் குறைந்தது இல்லை அப்பா. அப்பா நேற்று மீண்டும் மாறாதவே இன்றும் ஆண்டவரே வியாதிகள் குணமாக்குற தகப்பனே. இப்பொழுதும் எங்கள் மத்தியில் இருந்த இந்த வாலிபர்களை ஒரு நிமிடம் கண்ணோக்கி பார்க்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. அப்பா உங்களுடைய நாமத்தின் மூலம் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன தகப்பனே, இந்த ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படி கேட்டுக்கிறேன் ஐயா. நன்றி சுவாமி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உங்களோட வாக்கு தத்தங்களை அப்பா நாங்க பிடித்து இருக்கும் பொழுது ஆண்டவரே நீங்க ஒருபோதும் எங்கள் பக்கத்துக்களை போட விட மாட்டீங்க ஆண்டவரே. இன்று அப்பா நாங்க ஜெபிக்கிற ஜெபத்துல ஒன்றுமே குறைவில்லாத வண்ணமாக இவர்கள் உங்க இரத்த கோட்டைகளை மூடி வைங்க. இரத்தத்தினால விடுதலை ஆக்குங்க, கிருபையினால விடுதலை ஆக்குங்கப்பா. இயேசுவின் நாமத்தின் மூலம் நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. அப்பா எல்லா அசுத்தமான ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தின் மூலம் மறுபடியும் அத்தட்டுகிறேன் ஐயா. அப்பா உங்களோட இரத்தத்தை தெளிங்க, உங்களோட இரத்தத்தை தெளிங்க. அவங்க போக்கிலும் வரத்திலும் எங்க இருக்கிறார்களோ ஆண்டவரே, ஸ்கூல்ல ஒர்க்ல எங்க இருந்தாலும் ஆண்டவரே இந்த வாலிபருடைய இருதயத்துல உங்களோட ரத்தத்தை தெளிங்க ஐயா. நீங்க உங்களோட ரத்தத்தை தெளிக்கும் பொழுது ஐயா
அவர்கள் நடக்கிற இடம் இருக்கிற இடம் எல்லாம் ஆண்டவரே பரிசுத்தமாக மாறும் ஐயா. அப்பா ஒரு பரிசுத்தமான கூட்டமான வாலிபர்களே உங்களுக்கென்று எழுந்து பிரார்த்திப்பதற்கு ஆண்டவரே இவங்களை அப்பா தொடும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. உங்கள் கரம் குறி போகவில்லை, உங்களுக்கு காது மங்கமாகவில்லை ஆண்டவரே. அப்பா அந்த கண்களை திறவுங்க, அந்த கண்களை திறவுங்க ஐயா. அந்த குருட்டான அந்த கண்களை ஏற்றி நாமத்தின் மூலம் கேட்கிறேன் பிதாவே. அப்பா உங்களோட வல்லமை இருந்த கரத்தினால விட்டுதலை ஆக்கி ஆண்டவரே அவர்கள் ஒரு காலம் உங்களுக்குள்ள மகிழ்ந்து களி கொடுத்து தேசமே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இந்த வாலிபர்கள் ஒரு சாட்சியான வாலிபர்களாக மாற்றும்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. உங்களுடைய இரத்தத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன். நேற்று என்று மாறாதரே இப்பொழுது ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களோட வார்த்தையில் ஒருபோதும் எங்களை வெக்கத்துக்கு போட விடாத ஆண்டவரே அதுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே உங்களது பாதத்தடியில வந்து திருப்பாதத்தடியில வந்து நிக்கிறதுக்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி சாமி. அப்பா நன்றி அப்பா. இன்னும் வியாதியால இருக்கிறவர்களை தொடுங்க ஆண்டவரே. அப்பா பலவீனமா உள்ளவர்களை தொடும்படியாம் கேட்டுக்கொள்றேன் ஐயா. இந்த காலை நேரம் பிரதர் சிஸ்டர் ரீட்டா செய்யற எல்லா ஊழியர்களையும் உங்களோட கரத்துல கொடுக்கிறப்பா. அவங்களுக்கு ஒரு புதிதான வல்லமை கிருபையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்துங்க ஐயா. ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. அவங்க போக்கிலும் வரத்துல அவங்க செய்யற எல்லா வேலையிலும் ஆண்டவர் உங்களோட ரத்தம் தெளிக்கும்படியாக கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. நன்றி சாமி அப்பா. அவங்களோட குடும்பத்தின் ஜெனரேஷனாக ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கிறேன் அப்பா. ஜனத்துக்காணி வருகிறேன் ஆண்டவரே. அவங்களையும் அவட அருமையான பிள்ளைகளையும் கணவனையும் கூட கரத்துல கொடுக்கிறேன் ஐயா. மற்றவர்களுக்கு நாங்க ஊழியம் செய்யும் பொழுது ஐயா நீங்க எங்கட பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கீங்க. உங்களுக்கு சாட்சியுள்ள வாலிபர்களாக எழுப்பும்படி கேட்டுக்கொள்றேன் அப்பா. என் மகனையும் கூட கரத்துல கொடுக்கிறேன் ஐயா. அப்பா அவனை ஒரு தேவ பயமுள்ள மகனாக மாற்றும்படி கேட்டுக்கொள்றேன் ஆண்டவரே. அப்பா எத்தனை விசுவாசியான ஊழியக்காரர்களோட பிள்ளைகள் ஆண்டவரே வாலிபர்களா எந்த நிலபரத்துல இருந்தாலும் அவர்களை ஆண்டவரே உங்களுக்கு எழுந்து பிரகாசிக்கிற ஒளியாக யாவரையும் இந்த வாலிபர்களை மாற்றுப்படி கேட்டுக்கொள்றேன் ஐயா. உங்கள் சித்தத்தின்படி நடத்துங்க. உங்கள் நாம மட்டுமே மகிமைப்படுவதற்கு அப்பா இந்த காலை நேரம் நடக்கிற ஊழியங்களையும் மாலை நேரம் நடக்கிற ஊழியங்கள் யாவற்றையும் புதிதாக அப்பா உங்களோட புதிதான வல்லமை கிருபையும் அபிஷேகத்தானையும் ஊற்றி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்றேன் ஜெபிக்கிறேன். உங்களோட நாமத்தை அப்பா நாங்க நம்பி இருக்கும் பொழுது நீங்க ஒரு போதும் எங்களை கைவிட மாட்டீங்க அப்பா. அந்த ராணி அந்த கேன்சர் லேடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கிறா. இருந்தாலும் ஆண்டவரே அவள் உங்களுக்கு சமாதானமா இருக்கணும்ன்றதான் என்ற ஜெபம். அதே போல அவளை சமாதானத்தோட நீங்க உங்களை வச்சிருக்கிறபடியா நன்றி அப்பா. நாங்க ஒரு காலம் ஆண்டவரே உங்களுக்கு இருந்து பிரார்த்திக்கிற ஜனமாக நாங்க ஜெபிக்கிற மாற்றமே இல்ல, வேதத்தை வாசிக்கிற மாற்றமே இல்ல ஆண்டவரே. கிரிகையின் மூலம் மற்றவங்களுக்கு எங்களுடைய அன்பை தெரிவிக்க வேணும் ஆண்டவரே. அப்பா கிரிகையின் மூலம் through works we have to show them அப்பா. நாங்க கிறிஸ்தவ பிள்ளைகள் கிறிஸ்தவருக்கு கண்டு மறுத்த எங்களை இயேசு கிறிஸ்தவங்களுக்கான மறுத்த அந்த அன்பை மற்றவங்களுக்கு ஆண்டவரே அவங்க ஆபத்துல இருக்கும் போது அவங்களுடைய கையில பிடித்து நிறுத்தி அவங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு எங்களுக்கு உங்களோட வல்லமை இருந்த உங்களோட கரத்தை நீட்டி எங்களுக்கு உங்களோட பலனை தரும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. இந்த காலை நேரம் யாவரையும் ஆசீர்வதிங்க. வரப்போற அருமையான சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் ஊழியக்காரங்க யாவரையும் கூட கரத்துல மறுபடியும் ஒப்பு கொடுக்கணும். புதிதான நாளாக மாற்றி உங்களோட வல்லமின் இருந்த பலத்தினால அவங்களுக்கு இணைய கட்டும்படி கேட்டுக்கொள்றேன். உங்க ஜெபங்களை கேட்டு யாவரையும் ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்கான நன்றி அப்பா. முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது நீங்க எங்களுக்கு கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து ஒவ்வொரு நிமிடமும் வழி நடத்துகிற உங்களோட கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். உங்களுக்கு அப்பா ஜெபித்த ஜெபங்களுக்கு நீங்க பதில் கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் நான் ஜெபிக்கிறேனே பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென். உங்கள் ஜெபங்கள் கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தியாகராஜா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். திருச்சபையிலே இருக்கிற வாலிப யுவதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கொலோசியர் 4:17 படி அர்க்கிப்பை என்ற அந்த ஊழியக்கானை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாய் இருப்பாய் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு வாலிபனுக்கும் முக்கியமான வேலை என்னென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்ட அந்த வேலையை செய்து முடிப்பதே.
ஆகவே இந்த திருச்சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஒரு உற்சாக மனதுடன் அங்கு அவர்களுடைய இருதயங்கள் சிந்தைகள் சீர்பட அவர்கள் தங்களுடைய ஊழியங்களை மும்மரமாய் செய்ய கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த உலகிலும் கூட ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே நம்முடைய சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன் சுவாமி. வாலிபன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? தேவனே, உங்களுடைய வார்த்தையின் படி தன்னை காத்துக் கொள்கிறபடியினாலே ஆண்டவரே சுவாமி, வாலிபர்கள் எவ்வளவு விசேஷித்தவர்கள் வாலிபர்கள். ஆண்டவரே சுவாமி, உம்முடைய கரங்களில் இருக்கிற அம்புகளா இருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளும் விசேஷித்தவர்களா இருக்கிறார்கள். ஆண்டவரே, திருச்சபைக்குள் இருக்கிறவர் வாலிப பிள்ளைகளை குறித்தும் உம்முடைய திட்டம், ஆண்டவரே உம்முடைய விசேஷித்த அழைப்பு, ஆண்டவரே ஒவ்வொருவரையும் குறித்து ஆண்டவரே ஒரு பெரிதான நோக்கத்தோடு கூட ஆண்டவரை திருச்சபைக்குள் நீர் ஒவ்வொரு வாலிபனையும் கொண்டு வந்து வைத்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிபனுடைய வாழ்க்கையும் பரிசுத்தம் அடையும்படிக்கு நான் சொல்லிக்கின்றேன். யோசேப்பு தன் பாவத்தை விட்டு ஓடுகிறது. என் ஆண்டவரே, பாவங்களை விட்டு சுவாமி, பலமான வல்லமையான சிம்சோன் பாவத்தை தேடி ஓடினான். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். திருச்சபைக்குள் இருக்கிற ஒவ்வொரு சிறந்த அழைப்பு பெற்றவர்களும், சிறந்த ஆண்டவரே அபிஷேகம் பெற்றவர்களும் இன்றைக்கு தவறான பிழையான வழிகளிலே வாலிபர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு மேல் இருக்கிற அபிஷேகத்தை மறந்து, தேவன் அழைத்த அழைப்பை மறந்து, தேவனுடைய பிரசன்னத்தை மறந்து ஆண்டவரே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, தவறி நிற்கிறார்கள். ஆண்டவரே, என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் நான் ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, இவர்கள் திரும்பட்டும் இயேசு கிறிஸ்துவின் பக்கமாய், இவர்கள் உணர்வடையட்டும் இயேசு கிறிஸ்துவின் பக்கமாய். உம்முடைய வார்த்தையை கொண்டு அவர்களோடு பேசுவீராக. உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தை அவர்களுடைய இருதயத்தை குத்தட்டும் சுவாமி. ஆண்டவரை பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் திரும்பட்டும். ஆண்டவரை, இவர்கள் தான் தேசத்தின் எதிர்காலம். ஆண்டவரே, சபையின் எதிர்காலம் வாலிபர்கள் தான். இயேசுவே, உம்முடைய கரம் பிள்ளைகளை பற்றி பிடிக்கட்டும், அக்கினை பிடிக்கட்டும் சுவாமி. தேசத்தில் எழும்பட்டும் வாலிபர்கள். சபைக்குள் மறுமலர்ச்சியை கொண்டு வரட்டும், எழுப்புதலை கொண்டு வரட்டும். ஒவ்வொரு வாலிப மகனையும், ஒவ்வொரு வாலிப மகளையும் என் ஆண்டவருடைய வல்லமையில் ஆவியானவர் தொழிலாக அவர்களை கொண்டு நீ பெரிய காரியங்களை செய்வீராக. அசைவுகளை சபைக்குள் உண்டாக்குவீராக. ஜெபிக்கும் போது தேவ வல்லமை இறங்கி வரட்டும், தேவ பிரசனம் இறங்கி வரட்டும் சுவாமி. வாலிபர்கள் சபைகளிலே ஒன்று கூடும் பொழுது ஆண்டவரே, அவர்கள் மத்தியில் உம்முடைய அக்கினி இறங்கி வரட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிரசனம் இறங்கி வரட்டும். அதிலே தீர்க்க தரிசிகளும் அப்போஸ்தலர்களும் ஆண்டவரே சுவாமி, சுவிசேஷகர்களும் போதகர்களும் ஆசிரியர்களும் ஆண்டவரே அவர்களை மத்தியில் வேறு பிரித்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆண்டவரே ஊழியங்கள், வரங்கள், வல்லமையின்படி அவர்களை ஆண்டவரே இந்த தேசத்துக்குள் நீர் அனுப்பும்படிக்கு நான் ஜெபிக்கின்றேன். பாடசாலைகளில் படிக்கிற, கல்லூரிகளில் படிக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளையையும் என் ஆண்டவரே சுவாமி வல்லமையாய் அந்தந்த இடங்களில் தேவன் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நீர் அழைத்த அழைப்பு உம்முடைய கிருபையின் வரங்களும் மாறாதவைகளாய் இருக்கிறது. ஆண்டவரை, நீர் ஒரு பிள்ளையை தெரிந்து கொண்டார். அந்த பிள்ளையை கொண்டு நீ செய்ய போகிற காரியங்கள் பெரியதா இருக்கிறது. பிசாசாகிய சத்துருவே, உனக்கு நான் கட்டளை இடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால் வாலிப பிள்ளைகளை பிடித்து அவருடைய மனங்களை மயக்கி அவர்களை தவறான வழிகளிலே பொல்லாத விபச்சார வேசித்தன அசுத்தமான எண்ணங்களுக்குள் கொண்டு போய் தவறான வழி நடத்தி கொண்டு ஆண்டவரே உம்முடைய அழைப்பை விட்டு தூர போகிற ஒவ்வொரு பிள்ளைக்கு விரோதமாக இருக்கிற துரைத்தனத்தின் ஆவிகள், பெற்ற தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல், சபைக்கு கீழ்ப்படியாமல், போதகருக்கு கீழ்ப்படியாமல், சபைக்கு உண்மை இல்லாமல் பிரிய செய்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் வாலிபனுக்குள்ளும் இருக்கிற அசுத்த துரைத்தனம் பண்ணுகிற அசுத்த கிரியைகள், கீழ்ப்படியாமையின் ஆவிகள், முரட்டாட்டத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் விட்டு வெளியேறும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். யார் யார் தன்னுடைய பிள்ளைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, யார் யார் என்னுடைய வாலிப மகள் மனம் திரும்ப மாட்டானா, என் மகன் மனம் திரும்ப மாட்டானா என்று அழுது புலம்புகிற ஜெபத்துக்கு என் தேவன் பதில் தருவீராக. என் தேவன் பதில் தருவீராக, பதிலை கொண்டு வருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு வாலிபனும் என் கர்த்தருக்கு முன்பாக சரணடையட்டும், முழங்கால் படியிடட்டும்.
ஆண்டவரே, பிள்ளைகளை நீ தொடுவீராக. பரிசுத்த ஆவியானவர் நீர் வரும்போது ஆண்டவரே உங்கள் வாழ்க்கை மாற்றப்படும். பெரிய மறுமலர்ச்சி, பெரிய எழுப்புதல், பெரிய மாற்றம் உண்டாகும். ஆண்டவரே, இலங்கை மாற்றம் அல்ல ஆண்டவரே, முழு உலக நாடுகளிலும் இருக்கிற திருச்சபைகள் இருக்கிற வாலிபர்கள் எழும்பட்டு அவர்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா துறைத்தனத்தினாமே ஆட்சி செய்கிறார். இந்த உலக பிரபஞ்சத்தின் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு நீர் வந்து எழும்பட்டும் ஒவ்வொரு சபையிலும். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் இந்த இலக்கத்துக்குள் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் உங்களுடைய இரத்தத்தை சுமக்கிறவர்களால் மாறட்டும், உங்களுடைய பிரசன்னத்தை சுமக்கிறவர்களால் மாறட்டும். உமக்காக எழுதி நடந்து ஓடி காடு மேடுகள் அலைந்து துணிந்து ஊழியம் செய்கிறவர்களாய் மாறட்டும். என் தேவன் அவர்களை எடுத்து பயன்படுத்துவீராக. அவர்கள் கைகளை நீட்டும் போது அற்புதங்கள் நடக்கட்டும் சுவாமி. அவர்கள் பேசுகிற வார்த்தைகளை மக்கள் விசுவாசிக்கட்டும். அவர்களுக்குள் இருக்கிற வரங்கள் வல்லமைகள் கிரியை செய்யட்டும். என் தேவன் இந்த வாலிபர்களை எடுத்து பயன்படுத்தி எழுப்புதலை ஆண்டவரே சபைக்குள் இவர்களை கொண்டு நீர் ஊக்குவியாக பற்றி எதையேற்றும் சுவாமி. உடைய கரங்களில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் வாலிபர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து நடத்தி ஆண்டவரை அவர்களை உயர்த்தும்படிக்கு, மேன்மையாக்கும்படிக்கு, பள்ளிகளில் படிக்கிற பாடசாலையில் படிக்கிற பிள்ளைகளுக்கு சிறந்த ஆற்றல், ஞானம், திறமை, உயர்வு, மேன்மை, வாலிப காலங்களிலே தொழில், விவசாயம், ஆண்டவரை என்னென்ன துறைகளில் இருக்கிறார்களோ அத்தனை துறையிலும் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. வாலிப காலத்தில் ஊழியத்துக்கு வந்தால் அவர்களுக்கு ஒன்றும் குறைவில்லாமல் என் தேவன் சகலவற்றிலும் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இவர்களை கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற வாலிபர்களை பிடித்து தேவனை சபைக்குள் கொண்டு வர இந்த வாலிபர்களை பயன்படுத்தும்படிக்கு நான் ஜெபிக்கின்றேன். என் ஆண்டவர் அப்படியாய் நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிற இந்த ஊழியத்தை, சங்கமம் ஊழியத்தை நடத்துகிற போதகர், அவருடைய மனைவியார், பிள்ளைகள், குடும்பம், இந்த இடத்தில் வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு ஊழியக்காரர்களும், ஒவ்வொரு சபையும் குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. என் தேவன் ஆசீர்வதியும் சுவாமி. என்னென்ன நெருக்கங்களில் இருக்கிறார்களோ, என்னென்ன தேவையோடு இருக்கிறார்களோ, என்னென்ன பலவீனத்தில் இருக்கிறார்களோ அகற்றி போடுங்க. பலவீனமான சரீரங்களில் நம்முடைய சுகமாக்குற வல்லமை இறங்கி வரட்டும். ஆண்டவரை ஜெபித்து விட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கு பதில் வரட்டும். என் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் பிதாவே. ஆமென், ஆமென். நாங்கள் சுபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. வாலிப ஜோதிகளுக்காக ஜெபித்திருக்கிறீர்கள். நிச்சயமாகவே வாலிப ஜோதியுடைய இருதயங்கள், சிந்தைகள், அங்கு மாற்றங்களை நாங்கள் காண்போம் என்று விசுவாசிக்கிறோம். அது அப்படியே நடக்கும் என்று சொல்லி நாங்களும் விசுவாசித்துக் கொண்டு, நன்றி பாஸ்டர். உங்களுடைய சபைகள், மக்கள், ஜனங்கள் எல்லாருக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. நாங்க சுகுமாரி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சிஸ்டர், நீங்கள் ஊழிய பகுதிக்காக ஜெபம் பண்ணுங்கள். இன்றைய நாட்களிலே வாலிபர்கள் ஊழியத்திலே இருக்கிற வாலிபர்கள் ஊழியத்தை அசதியா செய்யாமல் அங்கு பூமியிலே தேவ ஆளுகையை தெரிந்து கொண்டு செய்யக்கூடியதாய், அது மட்டுமல்ல மோவாப் நாட்டின் அழிவை அவர்கள் நினைத்து கொள்ளவும், அங்கு பபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரின் ஆட்சியின் ஆணவத்திலே நின்று செயல்படாதபடி அவர்களுக்குள்ளே தேவன் கொடுத்த ஆவியின் வரங்களின்படி அந்த தாழ்மை உணர்வுடன் ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றி சிஸ்டர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. உங்களை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. சிவனல தேவனே, ஜீவிக்கிறவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த மாலை வேளையிலும் கூட கர்த்தாவே, எல்லாரும் ஒவ்வொரு நேரங்களிலும் இருந்தாலும் என் தேவன் நீர் மாறாதவராக இருந்து ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒரே தகப்பனாக இருந்து என்னுடைய விண்ணப்பங்களையும் என்னுடைய செபங்களையும் ஆண்டவரே நீ கேட்கிற தகப்பனாக இருக்கிறபடி நமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கிருபை நிறைந்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இரக்கம் செய்பவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உங்களை நன்றியோடு துதிக்கிறேன் 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 ஆண்டவரே. ஆவியானவரே, இந்த நேரத்திற்கு கூட ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, வளர்ந்து வருகிற ஆண்டவரே ஊழியத்துக்கு தங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே அப்பா, அந்த வாலிப நாட்களிலே பிள்ளைகள் செய்து வருகிற ஊழியங்களை, ஊழியக்காரர்களை, வாலிப பிள்ளைகளுடைய கரங்களுக்குள்ளே நினைப்பு கெடுக்கிறேன் ஐயா.
ஆவியானவரே, வருகிற நாட்களிலே இவர்களே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு தூணாக இருக்கிறபடி அதை ஆண்டவரே, முதலாவது தேவனே, நீர் அவர்களை பலப்படுத்த வேண்டும்படியாக துதிக்கிறேன் அப்பா. நீ சக்திப்படுத்த வேண்டும்படியாக துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் என்று சொன்னீங்களே, நாட்களே வாலிப பிள்ளைகள் தரிசனங்களை காணட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே, அநேக நேரங்களிலே தேவனுடைய பாதத்துல இருந்து தேவ சத்தத்துக்கு செவிமடுத்து தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படைந்து ராஜ்யத்தை பூமியில உண்மை உத்தமா கட்டுவதற்கு என் ஆண்டவர் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய ஆண்டவரே ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பீராக என் ஆண்டவரே. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற வாலிபர்கள் ஆண்டவரே தைரியத்தோடு ஆண்டவரே அந்த ஆண்டவரே கத்தா சிலையின் மத்தியிலே ஆண்டவரே என் தேவனாய கர்த்தர் எரிகிற அக்னி சூளைக்கு விலக்கி எங்களை காப்பாற்றுவார் என்று ஆண்டவரே அப்பா சொல்லி ஆண்டவரே என் தேவனாய கர்த்தரை முழுவதுமாக நம்பி அந்த இடத்துல நின்றது போல வைராக்கியம் உள்ளவர்கள் ஆண்டவரே என் அப்பா நீர் இந்த நேரத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு எழும்புவார்களாக ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் எழும்பட்டுமே ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, வைராக்கியம் உள்ள வாலிபர்கள் எழும்புவார்களாக ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. பரலோகவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ராஜ்யத்தை இந்த பூமியை கட்ட தரிசனங்களோடு கட்ட எளிமை பிரகாசிக்க ஆண்டவரே ஒவ்வொரு வாலிபர்களுக்கு நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. உமக்கு நன்றி. வாலிபர்களை எழுப்புவீராக. இலங்கை தேசத்தில் மாத்திரமல்ல 5 கண்டங்களிலும் வாலிபர்களை நீர் எழுப்புவீராக என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். வாலிபர்கள் எழும்பட்டும் ஐயா. வாலிப பிள்ளைகள் எழும்பட்டும் ஐயா. என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உங்களை நன்றியோடுமை துதிக்கிறேன், சூத்துரிக்கிறேன் ஆண்டவரே. என் அப்பாவுக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். கிருபை நிறைந்தவருக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நல்ல தகப்பனுக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். எல்லா வாலிப பிள்ளைகளையும் என் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே கொண்டு வருகிறேன். அநேக நேரங்களிலே தேவனுடைய பாதத்திலே இருக்கட்டும் ஐயா. உலக காரியங்கள், உலக ஆண்டவரே கவலைகள் அன்றே அப்பா அந்த அழிந்து போகிற அந்த காரியங்களை பற்றி யோசிக்காதபடி என் ஆண்டவருடைய பாதத்திலே எப்பொழுதும் இருக்கிற நல்ல ஒரு தலைமுறைகளை நீர் ஏற்படுத்துவீராக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய கரங்களுக்குள்ள எப்ப கிடைக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, நீங்க பொறுப்படுங்க. எல்லா வாலிப பிள்ளைகளையும் பொறுப்படுங்க. அந்த சேவைகளை செய்கிற மக்கள் ஊழியம் செய்கிற எல்லா ஊழியக்கார பிள்ளைகளையும் நீங்க பொறுப்படுங்க ஐயா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அன்றைக்கு கிதியோனை போல செய்திகளாக எழும்பை ஆண்டவர் உதவி செய்வராக. என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி துதிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியான எல்லா பொருளாதார சத்துருவின் கிரியைகளுக்கும் சாத்தானின் வல்லமைகளுக்கும் அதிகாரங்களுக்கும் துறைத்தனங்களுக்கும் என் ஆண்டவர் வாலிப பிள்ளைகளை விளக்கி நீர் காத்துக் கொள்ளுவீராக நிச்சயமிக்கிறேன். என் அப்பாவுடைய கரைகளுக்கு நாங்க கொன்சி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் கொன்சி. பிரைஸ் தி லார்ட் கொன்சி. ஓகே, நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஹலோ நிர்மலா மரியா, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் இன்று வாலிப ஜோதிகளுக்கு ஜெபிக்கிறோம். ஆகவே ஊழியத்திலே சபையிலே இடரல் உண்டாக்க கூடாதபடி அங்கு இந்திய நாட்டிலே போதகர்மார்களுக்கும் வாலிப ஜோதிகளுக்கும் இருக்கிற பிரச்சனைகள் அதிகமாயிருக்கிறது. ஆகவே அங்கு 2 கொரிந்தியர் 6:3 படி இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்திலேயும் எங்கள் தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணும் என்று சொல்லி அவர்களுடைய காரியமாய் இருக்கிறது. ஆகவே இந்த ஊழியர்களும் போதகர்மார்களும் அவர்களும் தற்பாதுகாப்பு உண்டாக தவறான சுவிசேஷத்தை இந்த வாலிப பிள்ளைகள் போதிக்காதபடி கள்ள போதகர்களாய் நிற்காதபடி
உண்மையை உணர்ந்து செயற்பட, வார்த்தையை உணர்ந்து செயற்பட இந்த வாழ்வ யுவதிகளுக்கு அங்கு உதவி செய்யும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி. இந்த நாள் முழுவதுமாய் எங்களை உமது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவரீர் இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் ஒருபோதும் மாறாதவர், மறவாதவர், உறங்காதவர், தூங்காதவராக இருந்து இம்மட்டுமாய் எங்களை ஒரு தாயை போல தேற்றி தகப்பனை போல சுமந்து வந்த கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையில கூட ஆண்டவரே நாங்கள் தேசங்களுக்காக, இலங்கைக்காக ஜெபிக்கின்ற இந்த ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவராகிய தேவரே நீர் கேட்டு அப்பா நீர் அப்படியே ஆசீர்வதிப்பீராக. ஜெபங்களை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்திலே வருவார்கள் என்ற வார்த்தையின்படியும் நீங்கள் எவைகளை எல்லாம் அப்பா விசுவாசத்தோடு நீர் ஜெபத்திலே கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தோடு இருங்கள் என்ற வார்த்தையின்படி நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் எங்கள் மடியிலே திரும்பி விழாதபடி அப்பா, எங்கள் பாவ சாபங்களே அப்பா ஸ்தோத்திரம், இந்த ஜெபங்களுக்கு தடையா இல்லாதபடிக்கு தேவரே நீர் இந்த ஜெபத்தை எல்லாம் கேட்டு அங்கீகரித்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஜெப தூபங்கள் எல்லாம் சமூகத்திலே வந்து சேரும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. வாலிப பிள்ளைகளே ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க. வாலிப பிள்ளைகள் வருங்கால சந்ததியா இருக்கிறபடினாலே வாலிப ஆண் பெண்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்தும்படியாய் அவர்களுடைய வேலைகள் காரியங்கள் யாவற்றுமாய் நீர் பொறுப்பெடுத்து நீர் வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுடைய வேலைகளையும் அவருடைய காரியங்களையும் படிப்புகளையும் கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதித்து வருகிற நாட்களிலே தேசங்களுக்கும் சபைகளுக்கும் குடும்பங்களுக்கும் பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாத பிள்ளைகளா இருக்க கரத்திலே வருகிறோம். விசேஷமாய் ஊழியத்திலே வாலிப பிள்ளைகள் இணைந்து ஊழியர்களுக்கு ஆசீர்வாத பிள்ளைகளா இருக்கவும், தேவனுடைய சித்தத்தை செய்யவும், உண்மையும் உத்தமமாய் ஊழிய பாதையிலே அவர்கள் இருக்கிற யாவருக்கும் ஊழியருக்கும் அவர்கள் ஒரு உறுதுணையாக இருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஊழியங்களுக்கு இடர்கள் உண்டாக்காதபடிக்கு பிசாசானவன் அவர்களை வழி நடத்தாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நீர் மட்டும் அவர்களுக்கு நல்ல போதகரா இருந்து நீர் போதித்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிற அப்பா. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் இருப்பான். ஏற்ற காலத்திலே இதனை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறீர் அப்பா. அப்படியாக இந்த வாலிப பிள்ளைகளே நீர் ஆசீர்வதித்து அவர்களை பெருக செய்கிற உமது கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர்களும் உண்மையும் உத்தமமாய் ஊழியர்களுக்கும் ஊழியத்திற்கும் அவர்கள் உறுதுணையாய் உண்மை சார்ந்து கொண்டு அவர்கள் வழி நடத்த கிருபை செய்யுங்கப்பா. இந்த கள்ளமான காரியங்களுக்கெல்லாம் அவர்கள் துணை போகாதபடிக்கு அப்பா நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக அப்பா. நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடினாலே அவர்களையும் உண்மையும் பரிசுத்தமாய் நீர் வழி நடத்தும்படியாய் உமது கரத்திலே வருகிறோம். கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலைக்கு காத்து கொள்வார் என்ற வார்த்தையின்படி எல்லா தீமைகளுக்கும் இந்த வாலிபான் பெண்களையும் நீர் விலைக்கு பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஊழியத்திலே ஆசீர்வாதமாய் இருக்கவும் உமது சித்தத்தை அறிந்து உமக்காக அப்பா தூண்களாய் சபைகளிலே ஊழியங்களுக்கு அவர்கள் துணை புரியும்படியாய் ஜெபிக்கிறோம். மற்றபடியாய் கூட தேசங்களிலே அவர்கள் திரளாய் எழும்பி தேசத்தின் காரியங்களில கூட அப்பா ஊழிய பாதையில இருந்து அவர்களுக்கு வழி நடத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் தாமே நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தேவனுடைய சித்தத்தை அவர்கள் உண்மையும் உத்தமமாய் செய்து அவர்கள் பராக்கிரமசாலிகளாய் இருந்து கிதியோனை போல அவர்கள் எழும்பு ஆண்டவர் தாமே நீர் உதவி செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறப்பா. வேதத்திலே இருக்கிறதான வாலிபர் உண்மையும் உத்தமமாயிருந்து உமது காரியங்களை எல்லாம் நேர்த்தியாய் செய்தது போல யோசோப்பு முதல் கொண்டு ஆண்டவரே தானியேல் வரை தாவீது வாலிப நாட்களிலே எப்படி உமக்காக பக்தி வைராக்கியமாய் ஜீவித்தார்களோ அதே போல இந்த வாலிப ஆண் பெண்களையும் நீங்க எடுத்து பயன்படுத்தும்படியாய் உமது கருத்திலே ஒப்பு கொடுக்கிறப்பா. அவர்கள் வாழ்க்கையிலே சத்துரு எந்த ஒரு கிரியையும் செய்யாதபடிக்கு, பொல்லாத சாத்தான் அவர்கள் கண்களை குருடாக்காதபடிக்கு, திசை திருப்பாதபடிக்கு, பூமி மண்டல பிசாசுகள்
வானமண்டல பிசாசுகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவரப்பா. நீர் வாலிபர்களை எடுத்து நீர் பயன்படுத்தி அப்படியாக ஆசீர்வதிக்கிற உங்க அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. வாலிபர்கள் கூட தங்களை முழுமையாய் உமக்கென்று அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து உமது ஊழிய பாதையிலே ஊழியத்துக்கு துணையாய் இருந்து கர்த்தர் அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அவர்களும் ஆண்டவரே மன விருப்பத்தோடு உமது காரியங்களை எல்லாம் செய்ய ஒரு நல்ல இருதயத்தை கர்த்தர் நீர் அவர்களுக்கு ஊற்றும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்காக எல்லா வாலிப ஆண் பெண்களையும் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஒரு விசை கூட ஆண்டவரே சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள்மார் யாவருமாய் ஆசிர்வதிங்க. குடும்பங்களில் இருக்கிறதான வாலிப ஆண் பெண்களே அப்பா, ஊழிய பாதையிலே அவர்கள் உறுதுணையாய் உமக்கென்று எழும்ப கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. மற்றபடியாய் கூட ஆண்டவரே இன்னும் இந்த ஊழியம் விஸ்தாரமாகவும் அப்பா பெருகவும் கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. அநேக தேசங்களுக்கும் மக்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நீர் உதவி செய்யுங்க. மற்றபடியாய் கூட இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு ஊழியரையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக, பெருக செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்தை தொடுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் இரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா, பெருக செய்வீராக அப்பா. அவர்கள் கர்த்தாவே சோத்திரம், பிள்ளைகள் எல்லோரும் ஒலிவ மரக்கன்றுகளை போல இருப்பார்கள், சந்தியை சுற்றிலுமா இருப்பார்கள் என்றபடி வாலிப பிள்ளைகளை கூட நீர் எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதித்து பெருக செய்யும்படியா ஒப்பு கொடுக்கணும். ஜெபித்த யாவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க வருகிற ஒவ்வொருத்தரையும் ஒரு திரு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர், நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. இப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்துச்சுங்க சிஸ்டர், அதனால கலந்து போயிருக்காரு. லேட்டா அவங்க வர. ஓகே 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 ஓகே. நாங்கள் கனிஷ்டா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். தயா சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீதிமொழிகள் 27:23 படி உன் நாடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தையின் மேல் கவனமாயிரண்டு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைய நாட்களிலே அங்கு செல்வம் என்றென்று நிலைக்காது என்றும், கிரீடம் தேவனிடத்திலே இருந்து வருட கிரீடம் தலைமுறையாய் நிலை நிற்கும் என்று சொல்லி இந்த வாலிப ஜோதிகள் அறிந்து உணர்ந்து செயல்பட மந்தைகள் மேல் கவனமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பு விரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா. இந்த நேரத்துக்காக நன்றி தகப்பனே அப்பா. தந்தையே அப்பா, இந்த நேரத்திலே ஆண்டவரே அப்பா கர்த்தாவே இந்த விண்ணப்பத்தை உங்களோட கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தந்தை அப்பா. ஆண்டவரே அப்பா, வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் உங்களை திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஞானமுள்ள பிள்ளைகளாக ஒவ்வொருத்தரும் நடக்க என் தந்தையப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆண்டவரே அப்பா அன்பின் ஆவிகளை ஊற்றுங்க அப்பா. பிள்ளைகளுக்கு மீது ஆண்டவரே ரட்சிப்பின் ஆவிகளை ஊற்றுங்க. பிள்ளைகளப்பா சரியான வழியிலே நடக்க ஆண்டவரே அப்பா பெரியோர்கள் வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே தங்கள் தனிப்பட்ட முடிவுகளை எடுக்காத படிக்கப்பா பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடக்கிற பிள்ளைகளாகவும் அப்பா தந்தையப்பா தேவ பிள்ளைகளுக்கு அவர்களோடு இருக்கிற பிள்ளைகள் அப்பா அவர்களுக்கு அப்பாவின் வார்த்தைகளை சொல்லி அப்பா அவர்களை நடத்த ஆண்டவரே அப்பாவின் வார்த்தை அவர்களை தொடுமுறையாகவும் செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. பிள்ளைகள் மீதும் அப்பாவும் ரட்சிப்பின் ஆவிகளை ஊற்றுங்க அப்பா. தந்தையப்பா பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்க அப்பா. ஆண்டவரே சமுதாயங்கள் வாலிப பிள்ளைகளை அப்பா விசுவாசானவன் ஆண்டவரே அப்பா குறி வைத்துக் கொண்டிருக்கிறோம் தந்தையப்பா. ஆண்டவரே அப்பா இன்றைக்கும் ஆண்டவரே எங்கள் தேசத்திலே அப்பா 17 வயது மகன் ஒருவனை கொலை பண்ணினதற்காக அப்பா தேசம் முழுவதும் அப்பா ஊழலுக்கு சட்டம் போட்டு ஆண்டவரே அப்பா இப்படியான நிலைமைகள் நடந்து கொண்டிருக்கிறதப்பா தந்தையப்பா. அப்பா
இதுகள் எல்லாம் மாறணும்ப்பா. இளைய சமுதாயத்துக்கு எதிராக நடக்கின்ற எல்லா சத்ருவாலும் ஜெயிப்பா. வாலிப பிள்ளைகளை தாக்காத படிக்கப்பா. வாலிப பிள்ளைகளை அப்பா தந்தையப்பா உங்களை வார்த்தைகள் அனுப்பி பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க என் தந்தையப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் அப்பா அப்பாவும் திரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தந்தையப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா ஞானத்தோடு நடக்கிறதுக்கு என் தந்தையை உங்க பிள்ளைகளாக நீங்கள் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கும்படியாக என் தந்தையின் திருக்கரத்துல ஒப்பு கட்டுகிறேன் அப்பா. ஆண்டவரை ஊற்றி ஆண்டவரை அப்பா வசனத்தை அனுப்பி அப்பா அவர்கள் ரட்சிப்புக்கு கொண்டு வர்றதுக்கு கடமை உள்ள பிள்ளைகளாக கடமை கண்ணியம் உள்ள பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளும் கிருபைக்காக நன்றி தகப்பா. இந்த தேசத்தை அப்பா ஆளுக செய்கிற வாலிக பிள்ளைகள் அப்பா தந்தையின் வார்த்தைகளை உலகம் சொல்லுகிற பிள்ளைகளை மறந்தாங்க ஜெபிக்கிறேன் அப்பா. தந்தை இந்த வானொலியம் அப்பா கரத்திலே ஒப்பு கொண்டுக்கிறேன்ப்பா. நடத்துகிற லெசினையால் குடும்பங்கள் பேர பிள்ளைகள் திருக்கிறதுல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தகப்பனப்பா ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதித்து அப்பா உங்க செட்டைகளால மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எதுக்கு வந்த ஒவ்வொரு வீரர்களின் குடும்பங்களையும் வாலிப பிள்ளைகளும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இன்றையில இருக்கிற வாலிப பிள்ளைகளும் திருக்கிறதுல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவர் இந்த பிள்ளைகள் ஊடாக எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்படும்படியாக சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே அப்பா. தந்தையை ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்கப்பா. ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. என்னை விரைவின் தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி அப்பா உயர்த்தி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமேன் ஆமேன். உங்கள் சுபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். லேஸ்டியானா வீணோ அடிக்கடி லைனுக்குள்ளே இத வருகிறா. இந்த லைன் கிடைக்கல போல நடக்குது, பார்த்து கொள்ளுங்க. நாங்க சிசிலியாமாவை வரவேற்று கொண்டு பிரைஸ் லார்ட் சிசிலியாமா. பிரைஸ் லார்ட் சிசிலியாமா. நீங்கள் எங்கள் வாலிபம் ஜெபம் பண்ணுங்கள். வாலிப பிள்ளைகளை கர்த்தர் கூட இருந்து நடத்த வேண்டும். ஏனென்றால் அவர்கள் தான் வருங்கால சந்ததிகளாய் அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த பலத்தை ஆண்டவர் விரும்புகிறார். வாலிபனுடைய அலங்காரம் அங்கு பராக்கிரமம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நடத்துவதற்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே, இந்த வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறோம் தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த வாலிப பிள்ளைகள் உம்மது பிள்ளைகளப்பா, உம்மது பிள்ளைகளப்பா. அவர்களை ஒவ்வொரு நொடி பொழுதிலும் நீர் மாற்ற வல்லவராக இருக்கிறீர் தகப்பனே. அப்பா பிதாவே, உம்மால் முடியும் தகப்பனே. உம்மால் முடியாத காரியம் எதுவும் இல்லையப்பா. ஆவியானவரே தாய் தகப்பன், இந்த பிள்ளைகளால் இவ்வளவு கஷ்டப்படுறார்கள் தகப்பனே. அவர்கள் வயது வந்த உடனே தங்கடந்த எண்ணப்படியே நடக்கிறார்கள் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்களுக்கு ஆவியை ஊற்றும் அப்பா. அவர்கள் மேல் ஆவியை ஊற்றும் அப்பா. அப்பா தகப்பன், தாய்மாருக்கு அவர்கள் பணிந்து நடக்கக்கூடிய வல்லமையை கொடுத்துள்ளன் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்கள் மேலே உமது அன்பை செலுத்தும் அப்பா தகப்பனே. அவர்கள் தேவசாட்சிகள் உமது நாமத்துக்குரிய பிள்ளைகளாக மாற செய்யும் தகப்பனே. அப்போது அவர்கள் குடும்பத்திலே சந்தோஷம் மலர செய்வீர் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர் இந்த பிள்ளைகள் மேலும் உமது அன்பை ஊற்றி அவர்கள் எந்த நேரமும் சந்தோஷப்பட செய்தரலும் தகப்பனே. உமது பிள்ளைகளப்பா, உமது பிள்ளைகளப்பா. அவர்களை கைவிடாதே தகப்பனே. வாலிப பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் எல்லோரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்களை ஒருபோதும் வலிவி போக விடாதே தகப்பனே. உமது இரத்தத்தாலும் தண்ணீராலும் அவரை தெளித்து அவர்களை உமது பாதையில் நடத்தும் தகப்பன். ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்கள் ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு துணை செய்வதற்காக உண்மையிலிருந்து கேட்கிறோம் தகப்பனே. அப்பா உண்மை கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. உண்மை மகமைப்படுத்தி கேட்கிறோம் தகப்பனே. அவர்கள் மேல் இரக்கம் வைத்து அவர்கள் இந்த நாட்களிலே அவர்கள் உமக்குரிய பிள்ளைகளாக ஓங்கி வளர செய்தரலும் தகப்பனே. அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தரலும் தகப்பனே. பலத்தை கொடுத்தரலும் தகப்பனே. உமது ஆவி நூற்றி அவர்கள் மேல் பொழிந்தரலும் தகப்பனே. அப்பா பிதாவே, ஆவியானவரே, உமது பிள்ளைகள் அப்பா, உமது பிள்ளைகளை கைவிடாதே தகப்பனே. பிள்ளைகளை அப்பா தேவழைத்தற்குரிய பிள்ளைகளாக மாற்றும் அப்பா.
உமக்குரிய பிள்ளைகளா மாற்றும் அப்பா. இயேசுவே அவர்களை மாற்றி அவர்கள் ஒரு பொறுமை உள்ள பிள்ளைகளாகவும் அன்புக்குரிய பிள்ளைகளாக மாற்றுறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நான் மாற்றி விட்டீர் என்று நம்புகிறேன் தகப்பனே. நீர் மாற்றுவீர் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த ராணி என்ற மகளுக்கு உடல் சுகம் இல்லாம இருக்கிறவருக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக கெஞ்சுகிறேன் தகப்பனே. அவவும் தேவ சாட்சிக்குரிய மகளப்பா தகப்பனே. அவவோடு கூட இருந்தவன் நோய் நொடியிலிருந்து அவவுக்கு எந்த ஒரு ஆக்கினையும் இல்லாம அவ பிளப்படுத்தி அப்பா உமது தேவ சமூகத்தில் அவ வந்து சேர வழி செய்திடும். அவவுக்கு நல்ல பலத்தை கொடுத்து அவவுக்கு உறுதியை கொடும். அவ எந்த நேரமும் ஜபிச்சு கொண்டிருக்க ஒரு வல்லமையை கொடும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த லட்சியண்ணா குடும்பத்துக்காக வருகிறோம் தகப்பனே. அவற்றை குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அவரை ஒவ்வொரு நொடிப்படலும் பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அவர் எங்கு போனாலும் வந்தாலும் அவர்களோடு கூட இருந்து அவரை வழி நடத்தும் தகப்பனே. அன்பான தகப்பனே, மகள் சிற்றருக்காக வருகிறேன் தகப்பனே. ஓ மகளையும் மகனையும் உம்மது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவர்கள் வேலைக்கு போகும்போதும் வரும்போதும் நீரை உற்ற துணியா இருந்தருளும் தகப்பனே. அப்பா அவற்ற பாடங்கள் எல்லாம் நல்ல முறையிலே அவங்க எழுத அவக்கு நல்ல பக்கத்திலே இருந்து அவக்கு எல்லாவற்றையும் உறுதிப்படுத்தி அவக்கு வகை செய்தருளும் தகப்பனே. உமது அன்பையும் ஆதரவையும் அவக்கு காட்டும் தகப்பனே. அன்பான தகப்பனே, எல்லோருக்காகவும் சபையில இருக்கிற அத்தனை பேருக்காகவும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, எல்லோருக்காகவும் ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்களை ஆசீர்வதியும். உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன், எல்லோரையும் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆரோக்கிய பலன் சுகம் தந்து நடத்துவாராக. ஆமென் ஆமென் ஆமென். கொன்சி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். கொன்சி லைன்ல நிக்கிறியா? பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் வாலிப ஜோதிகளுக்காக நாங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் சபைகளிலே சிறதி போன வாலிப ஜோதிகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் திரும்பவுமாய் இந்த மந்தைகளுக்குள்ளே வந்து சேரக்கூடியவர்களாய் கர்த்தர் தாமே அவர்களுடைய மந்தாரமான நிலைமையை மாற்றி தாவிக்கூடிய நிலைமையாய் அவர்களை கொண்டு வரும்படி திரும்ப கொண்டு வரும்படி நீங்கள் வாலிப ஜோதிகளுக்காய் அவர்கள் இன்று அநேகர் அங்கு சபைக்கு போகாமல் அங்கு வீட்டிலே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வாலிப ஜோதிகள் வந்து சேர சபைக்கு வந்து சேர கர்த்தர் உதவி செய்யணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. மேக்கோவில இருக்கு. ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன் நல்ல தகப்பனே. நன்றியோட ஸ்துதிக்கிறேன் அப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யமலை அன்பு தகப்பனே. இந்த நேரத்துல அப்பா வாலிப பிள்ளைகள் வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? நம்முடைய வார்த்தையினாலே தானே ராஜா. ராஜா, இந்த நாட்களில வாலிப பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்காதபடி அவர்கள் மன கண்கள் மூடப்பட்டிருக்கிறதப்பா. அவருடைய சிந்தனை மண்டலங்கள் மூடப்பட்டிருக்கிறதப்பா. உலக காரியங்களை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள், உலக சிற்றின்பங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிற வாலிப பிள்ளைகள் மெய்யான தேவனை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. சபைக்கு போக வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்றால் அருகர் எப்படியாக தேவனை விட்டு பின்மாற்றம் அடைந்தவர்கள் திரும்பியமாக உம்முடைய மந்தையில சேர்க்கப்படணும் அப்பா. என் தகப்பனே, நான் என் நிமித்தம் யாரை நான் அனுப்புவேன் என்ற சத்தம் வாலிப பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. தேவரீர் அவர்களுக்கு அந்த ஞானத்தை ஊற்றுங்க. ஆத்துமா குறித்ததான பாரத்தை அவர்களுக்கு ஊற்றுங்க ஆண்டவரே. அழிந்து போகிற ஆத்துமாவை குறித்த சிந்தனை அவர்களுக்கு வரட்டும் ராஜா. என் தேவன் எதற்காக அடிக்கப்பட்டிருக்கிறீங்க? உங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் அவர்கள் மாற வேண்டும் என்ற உணர்வை கொடுங்கப்பா. இந்த நாட்களை நிறைய வாலிப பிள்ளைகள் பின்மாற்றம் அடைவதற்கு காரணங்கள் நிறைய சொல்றாங்கப்பா. சபைக்கு வர விருப்பம் இல்லை, தேவனை தேட விருப்பம் இல்லை. காரணம் நிறைய தோல்விகள், உலக ஆசைகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிற, உலக போதைக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க. இன்றைய கால வாலிபர் பிள்ளைகளை சீர்கெடுத்துக் கொண்டிருக்கும், அழித்துக் கொண்டிருக்கும் டிக்டாக், வாட்ஸ்அப், இணைய தளங்களில முடங்கி கிடக்கிற வாலிபர்கள் தேவனுக்காய்
நேரம் கொடுப்பதில்லை ராஜா. இன்றைக்கு கிறிஸ்தவ வாலிப பிள்ளைகள் கூட டிக்டாக்ல ஆண்டவரை சினிமா பாடல்கள்ல சினிமா மோகம் எப்படியாக சிற்றின்பத்துக்குள்ள புதைந்து கிடக்கிறாங்கப்பா. அவர்கள் விடுவிக்கப்படணும் ராஜா. தேவரீர் அவர்களை நீர் மாற்றாவிட்டால் யாராலும் மாற்ற முடியாது ராஜா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாவே விடுதலையாவீர்கள். அந்த விடுதலையை குமாரன் நீர் கொடுப்பீனாக. எல்லாரும் ஆலோசனை கொடுக்கலாம், எவ்வளவு அவர்களுக்கு சொல்லலாம் ராஜா. ஆனாலும் அவர்கள் கேட்காதபடி கீழ்படியாதபடி தெரியுறாங்கப்பா. பெற்றோருக்கு கீழ்படிவதில்லை, சபைக்கு கீழ்படிவதில்லை, பெரியவர்களுக்கு கீழ்படிவதில்லை. எல்லா வாலிபர்களும் அப்பா தான் என்ற நிலைமைக்கு அவர்கள் எல்லாரும் உலகத்துல கிடக்குறாங்கப்பா. தேவரீர் இந்த பிள்ளைகளை தொடுங்கப்பா. இப்ப கூட ஆண்டவரை ஜெபிக்கவே மாட்டாங்க ஆண்டவரை. சபைக்கு என்ற வாலிப பிள்ளைகள் ரொம்ப பின்மாற்றம் அடைகிறாங்கப்பா. இவையெல்லாம் மாறட்டும் ராஜா. கடைசி கால எழுப்புதல் வாலிப பிள்ளைகள் கருத்துல கொட்டுங்கப்பா. கடைசி கால சந்ததிகளாய் வாலிப பிள்ளைகள் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. தேவரீர் சுவிசேஷ பாரம் வாலிப பிள்ளைகள் இருதயத்துல ஊற்றப்படட்டும் ராஜா. பரிசுத்த வேதகாமத்தை சுமக்கிற பிள்ளைகளாய் தேசத்துக்காய் பரிதவிக்கிற பிள்ளைகளாய் புறப்படுத்தும் ராஜா. நிறைய பட்டணங்கள் பாழாய் போய் கிடக்கிறதப்பா. இந்த வாலிபர்கள் எழும்பட்டும் ராஜா. ஆண்டவரே இவர்களை அக்கினியாய் எலும்பி பற்றி எரியட்டும். தேசம் முழுவதுமாய் இவர்கள் செல்லட்டும் தகப்பனே. ராஜா பவுலை போல ஆண்டவரே கர்ப்ப வேதனை படுகிற உள்ளத்தை கொடுங்க ராஜா. அவர்களுக்கு கிதியோன்களாய் மாற்றுங்க ராஜா அவர்களை. அப்பா இவர்களை எடுத்து பயன்படுத்துங்க. நெகேமியாக்களாய் மாற்றுங்க, எலியாக்களாய் மாற்றுங்க அப்பா. இந்த நாட்கள்ல வாலிபர் எல்லாம் ஆண்டவரை உண்மை பற்றி கொள்றது கிருபை அவர்களுக்கு ஊற்றுவீராக. தேவரை தொடுங்க. பெண் பிள்ளைகள் அநேக பிள்ளைகள் கெட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. அநேக பிள்ளைகள் பாவத்துல கிடக்கிறாங்க. அநேக பிள்ளைகள் அப்பா உலகத்தையே தேவனே இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்கப்பா. கர்த்தர் பொய் என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்கப்பா. அப்பா வாலிப பிள்ளைகள் எல்லாம் தீவிரவாதங்களுக்குள்ள போய் கொண்டிருக்கிறாங்க. தீவிரவாதத்துல அழிந்து போய் கொண்டிருக்கிற வாலிப சந்ததிகள், நிறைய வாலிப பிள்ளைகள் கொலை செய்யப்படுகிறாங்க. வாலிப சந்ததிகள் தற்கொலை செய்யப்படுகிறாங்க. அந்தவரை இப்படியாக அழிந்து போகிறவர்களுக்கு சுவிசேஷ பாரத்தை ஊற்றுவீராக. இவர்கள் கரங்கள் எல்லாம் பரிசுத்த ஏந்துகிற தரம் பரிசுத்த வேதகாமத்தை சுமக்கட்டும் ராஜா. அப்பா தேசத்துக்காய் முழங்கால் படுகிற வாலிபர்களை எழுப்புங்கப்பா. வாலிபர்களை எழுப்புங்கப்பா. தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கிற வாலிப பெண்களை ஆண் பிள்ளைகள் எழுப்புங்கப்பா. ஜெபிக்கிற பிள்ளைகளா எழுப்புங்க ராஜா. இந்த நாட்கள்ல எங்கள் இணைப்புகள்லப்பா இங்க இருக்கிற குடும்பங்கள்ல எத்தனை வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே பின்மாற்றம் அடைந்தர்களா. ஜெபிக்கிற நேரம் கூட ஏசி கொண்டிருக்கலாம். அந்த ஜெபத்துல ஏன் கலந்து கொள்றீங்கன்னு சொல்லி கொண்டிருக்கலாம். பெற்றோருக்கே வாலிப பிள்ளைகள் தடை போடுகிறாங்க. 24 மணிக்கால ஜெபமா இதை விட்டுடுங்கன்னு சொல்றாங்க. பிள்ளைகளுக்கு பயந்து கூட அநேக பெற்றோர்கள் ஜெபிக்க கூட வாராமல்லப்பா. பிள்ளை பெற்றோர்களையே தடுத்து வைக்கிறாங்க, சகோதரிகளை தடுத்து வைக்கிறாங்க. இப்படியான திட்டங்கள் எண்ணங்கள் அவர் இருதயத்தில் இருக்குமாயின் தேவன் முற்றிலுமாய் துடைத்து போடுங்க ராஜா. அவர்களை பற்றி எரிகிற தீயாய் தேசத்துக்காய் புறப்படுகிற பிள்ளைகளாய் எடுத்து பயன்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அமேன் அமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் தேசங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்க கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் அங்கு சங்கீதம் 17:5 படி எங்கள் காலடிகள் வலுவாதபடி எங்கள் நடைகளை வழிகளை ஸ்திரப்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வாலிப பிள்ளைகளின் நடைகள் அங்கு வலுவாதபடி காக்கப்பட கர்த்ததாமே உதவி செய்ய வேண்டும். ஸ்திரப்பட அவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இந்த வாலிப பிள்ளைகள் பலவீனப்பட்டு வியாதிப்பட்டு போதவஸ்தினால் அங்கு மடிந்து கொண்டிருக்கிற இந்த வாலிப பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவர் தொட வேணும் என்று சொல்லி அவர்களுடைய நடையை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபத்திலே வழி நடத்தணும். அன்பு இரக்கம் நிறைந்த எங்கள் அருமை இரட்சகரே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த கிழமை முழுவதும் எங்களை ஜெபத்திலே இருக்க வைத்த கிருபைக்காக நன்றி கூறுகிறேன் அப்பா. அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு விசேஷமான வருங்கால சமுதாயத்துக்குரிய பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கிறதான பிள்ளைகளுக்கான விண்ணப்பங்களும் ஸ்தோத்திர பலிகளும் வரிந்து பேசுகிறதுமான இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு தந்தீரே. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த பூமியில நீர் தந்த கற்பத்தின் கனிகள் அப்பா,
ஆண்டவரே கற்பத்திலே இருக்கும் பொழுதே ராஜா நீர் இந்த கனிகளை அறிந்த தெய்வம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்திலே நாங்கள் பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, வளர்ந்து வருகிற பிள்ளைகளுக்காக வருகிறோம் அப்பா. பிள்ளைகள் உம்முடைய கரங்களிலே ஆண்டவரே, உம் கையிலே நீர் வரைந்திருக்கிற தெய்வம் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. தகப்பனே, இப்படிப்பட்ட பிள்ளைகள் அப்பா உமக்குரியவர்கள் அப்பா. இயேசுவே உலகத்துக்கு உரியவர்களும் அல்ல ஆண்டவரே, உலக ஆசை இச்சைகளுக்கு ஆண்டவரே இழுபட்டு போற பிள்ளைகளும் அல்ல ஆண்டவரே. உமக்குள்ளாக வேதத்திலே சொல்லப்பட்ட அநேக வாலிப பிள்ளைகளுடைய நல்ல ஆவி இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த பிள்ளைகள் அப்பா பூமியிலே வாழுகிறார்கள் அப்பா. இவ்வளவோ இடரல்கள் உண்டு இயேசுவே. இந்த ஆண்டவரே அழிந்து போகிற இந்த பூமியில இடர்கள் அதிகரிக்கிறது ராஜா. யுத்தம் ஒரு பக்கம், பஞ்சம் ஒரு பக்கம், உலக சிற்றின்பம் ஒரு பக்கம், ஆடம்பரங்கள் ஒரு பக்கம், ஆண்டவரே அப்பா இயேசவேலின் ஆவியான எல்லா விதமான அசுத்த கிரியையிலும் வளர்ந்து கொண்டு வருகிற இந்த நாட்களிலே ராஜா, பிள்ளைகளுடைய கால்களை நீர் கழுவி பிள்ளைகளுடைய கால்கள் ஆண்டவரே ஸ்திரப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய நடைகளை நீர் காத்து கொள்ளுங்கப்பா. பெற்றோருக்கு ஒரு நடை, பெரியவர்களுக்கு ஒரு நடை, சபைக்கு ஒரு நடை, ஆண்டவரே கர்த்தாவே பாடசாலைக்கு ஒரு நடை, வேலை ஸ்தலத்துக்கு ஒரு நடை, ஆண்டவரே களியாட்டும், ஆண்டவரே அப்பா கேர்ள் ஃப்ரெண்டும் பாய் ஃப்ரெண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா எல்லாரையும் கண்ணை மூடி கட்டி போட்டு தங்களுடைய காரியங்களை போய் பார்த்து அநேகமான பிள்ளைகள் கடைசியாக மரணத்திலே கர்த்தாவே போகிறார்கள் அப்பா. இப்படிப்பட்ட ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நீ தேவ தூதர்களை அனுப்பி பாதுகாத்து அப்பா உம்முடைய செட்டை நிழலிலே வைத்து நீர் மறைத்து கொள்ளுங்கப்பா. சங்கீதத்திலே சொல்லப்பட்ட படி, உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய சத்தியத்தின்படி இந்த பிள்ளைகளுடைய கால் நடைகள் ஆண்டவரே உமக்கு முன்பாக பரிசுத்தப்பட்டு ஸ்திரப்படுவதாக ராஜா. தகப்பனே, நீர் நடத்த வல்லவர் ஆண்டவரே அப்பா. இயேசுவே உம்முடைய கர்த்தாவே கரங்களிலே பிள்ளைகள் பெற்றோராகிய நாங்கள் வைத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளுடைய கால்கள் ஆண்டவரே எப்பொழுதும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே அப்பா. தகப்பனே கர்த்தாவே, இந்த கடைசி காலங்களிலே நிற்கிறதான இந்த வாலிப பிள்ளைகளும் நாங்களும் உமக்கு பிரியமானதை செய்து உமக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாக எங்களை நீர் நிறுத்த வல்லவர் அப்பா. தகப்பனே, நீர் நடத்தும் பெற்றோராகிய நாங்களும் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், ஏது செய்கிறார்கள் என்று கண்காணித்து அவர்களுக்கு புத்தி சொல்லி ஆண்டவரே கோணலான பாதைகளை விலகி ஆண்டவரே தேவனுடைய சமூகம் முன்பாக செல்லத்தக்கதாக ஆண்டவரே அப்பா பெற்றோருக்கும் நல்ல ஞானத்தையும் புத்தியையும் அருளுகிற ஆவியை கொடுத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. தேவ ஆவியினால் பிள்ளைகள் நிரப்பப்பட வேண்டும். தேவனுக்காக நான் என்ன செய்வேன், எப்படி செய்வேன் என்று ஆண்டவரே நினைத்து ஆண்டவரே அப்பா அதை ஆண்டவரே செயற்பட உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்மால் பரிசுத்தப்பட்டு இருப்பார்களாக. வெளிப்படுத்தல்ல சொல்லப்படுகிறது ராஜா, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று. ஆண்டவரே அப்பா, பிள்ளைகள் பரிசுத்தமாக நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பெற்றோருக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. எங்களுடைய இலங்கை தேசத்தை கண்ணோக்கி பார்க்கும் பொழுது ராஜா, ஆண்டவரே பிள்ளைகள் என்னென்ன விதங்களில மறிக்கேலுமோ அப்படியாக மரித்து போகிறார்கள் ஆண்டவரே. மிகவும் மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கிறது ராஜா. தகப்பனே, இசையா சிங்கள பிள்ளைகள், தமிழ் பிள்ளைகள், முஸ்லிம் பிள்ளைகள் நாளுக்கு நாள் ஆண்டவரே மரித்து போகிறார்கள் என்னென்னோ விதத்திலே. ஆண்டவரே, இப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையையும் குடும்பத்தையும் தாய் தகப்பனையும் உம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. வேதனைக்குரிய காரியங்கள் ராஜா. ஆண்டவரே அப்பா இயேசுவே, நீரே பாதுகாக்கிற தெய்வம், பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய கண்களுக்கு கட்டளையிடுகிறோம் அப்பா. உம்முடைய பாதத்திலே வச்சு கேட்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் வருங்கால சமுதாயம் ஆசீர்வதிக்கப்பட, பண்படுத்தப்பட, சீர்படுத்த, ஸ்திரப்படுத்தி காலூன்றி நிற்க உதவி செய்யும் ஐயா. தகப்பனே,
ஒவ்வொரு சபைகளிலும் ஆண்டவரே இவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள் இவர்களை ஆண்டவரே கர்த்தாவே இந்த ஆலயத்திற்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தி ரட்சிக்கப்படும்படியான ஜெபங்களும் ஆண்டவரே அப்பா ஏறெடுக்கப்படுகிற துதிகளும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படுவதாக சபைகள் கண்காணிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். எத்தனையோ சபைகள் உண்டு, ஆனால் வாலிப பிள்ளைகள் இடருண்டு போகிறார்கள் அப்பா. ஆண்டவரே சபைகளும் இடரலா இருக்காதபடி, தங்களுடைய குடும்பம் என்று இருக்காதபடி மற்றவருடைய பிள்ளைகளை மரவணைத்து காத்து அவர்களுடைய ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்த நீர் உதவி செய்யுங்கப்பா. நீர் செய்ய வல்லவர் ஆண்டவரே. பெற்றோராகிய நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே, பிள்ளைகளை பாதுகாத்து ஆத்தும ஆண்டவரே அப்பா ரட்சிப்பு கிடைக்கப்பெற்று மரண கட்டுகள் மரண ஆவிகள் பிள்ளைகளை அணுகாதபடி எல்லா பொல்லாத கட்டிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. பொல்லாத நற்கிரிகைகள் பிள்ளைகளுக்குள்ளே வரட்டும். பொல்லாத கத்தாவே எண்ணங்கள் சிந்தனைகள் ஆண்டவரே கத்தாவே சீர்கேடான எண்ணங்கள் ஆசைகள் இச்சைகள் எல்லாம் உம்முடைய சிலுவையிலே கத்தாவே அறையப்படுவதாக ராஜா. ஆண்டவரே பவுலடியார் சொல்லுகிறார்கள், உலகத்திலே எல்லாம் உண்டு, ஆனால் எல்லாம் அனுபவிக்கிறதற்கு எங்களுக்கு தகுதி அல்ல என்று சொல்லி ஆண்டவரே அப்பா தகுதியானதை பிடித்து கொள்ளட்டும் ஐயா. தகுதியான அந்த ரட்சிப்பு, தகுதியான அந்த பரிசுத்த வாழ்வு, ஆண்டவரே தகுதியான பரலோக வாழ்வு எல்லாவற்றையும் ஆண்டவரே பிடித்துக் கொள்ளுகிற அந்த தேவ ஞானத்தை பிள்ளைகளுக்கு ஊற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் அப்பா, ஆண்டவரே அப்பா எத்தனையோ பிள்ளைகள் நோயாளிகளாய் இருக்கிறார்கள் அப்பா. காண்கிறோம், பார்க்கிறோம், கேட்கிறோம் அப்பா. ஆனால் எங்களுக்கு மேலாக நீர் காண்கிறீரப்பா, கேட்கிறீரப்பா. பெற்றோருடைய வேதனைகளை பார்க்கிறீரப்பா. இந்த பிள்ளைகள் மேலே ஆண்டவரே ஒரு பரிபூரண சுகத்தின் ஆவிய நீங்க ஊற்றுங்க ஆண்டவரே. பரிபூரண சுகத்தின் ஆவிய ஊற்றுங்கப்பா. எல்லா கட்டுகளையும் கட்டவிழ்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் ஆண்டவரே பிள்ளைகள் சிந்தனைகளை நினைவுகளை கத்தாவை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அதனாலே வருகிற வீணான நோய்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. எல்லா விதமான மந்தமான காரியங்களை எடுத்து போட நீர் வல்லவராக இருக்கிறீர் ஐயா. உங்களுடைய கரத்திலேதான் ஒப்பு கொடுக்கிறோம். பெற்றோராகிய நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் அப்பா. பெரியோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் சபைகளுக்கும் ஆண்டவரே கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே இன்றைக்கு கிறிஸ்தவ பாடல்கள் கூட சினிமாவுக்குள்ளே இருக்கிறவர்களும் சினிமா மியூசிக்குகளும் ஆண்டவரே அப்படியாக போறது டான்ஸுகளும் ஐயா இவைகள் எல்லாம் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறதே ராஜா. ஆதி காலங்களிலே உள்ள தேவ நற்கிரினை உள்ள பாட்டுகள் எல்லாம் எவ்வளவு அருமையான பாடல்கள். இன்றைக்கு அது கூட ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை மியூசிக்குகளை போட்டு ஆண்டவரே பிள்ளைகளை அலக்களிக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய துதியிலே ஒரு பரிசுத்தம் வேண்டும் ஐயா. ஆண்டவரே நீர் செய்ய வல்லவர் அப்பா. தகப்பனே இந்த யுத்தத்திலே யுத்த நாடுகளிலே நிற்கிறதான வாலிப பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். உக்ரைன் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த மிடில் ஈஸ்ட் நாடுகளின் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ரஷ்யாவின் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே ட்ரம்பும் பூட்டினும் ஆண்டவரே அமெரிக்காவிலே சந்திக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்பு இந்த யுத்தம் எப்படியாக மாறும், பஞ்சம் எப்படியாக மாறும், பொருளாதாரம் எப்படியாக மாறும், எவ்வளவு பிரிவினைகள் பிரச்சனைகள் தந்திரங்கள் எழும்புமோ தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் முறியடித்து இந்த வாலிப பிள்ளைகள் வரும் காலங்களிலே தங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை பாதுகாக்கப்பட பெரியோர்களும் பெற்றோர்களும் நாட்டு அதிபர்களும் அரசாங்கங்களும் மிகவும் அவதானமாயிருந்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமீன் ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் வீட்டில இருக்கிற வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் சுமதி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சுமதி பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 16:17 தீமையை விட்டு விலகுவர்களுக்கு சமனான பாதை, தன் நடைகளை கவனிக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. ஆகவே எங்கள் வாலிப பிள்ளைகள் தீமைகளை விட்டு விலகி நல்ல இருதயம் நல்ல சிந்தைகள் அவர்களுக்குள்ளே வர அவர்களுடைய நடைகள் பிசகாதபடி காக்கப்பட நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
ஸ்தோத்திரமானவரே, ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே, துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இறந்து எழுதுகிறேன், நன்றி கிருபை எழுதுகிறேன், நன்றி அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரமானவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன், துதிக்கிறேன். தகப்பனையை பாதுகாத்து வழிநடத்தி வந்தீங்க இதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இதோ ஒரு குடும்பத்தில் நீங்கள் அழைக்கத்தாம இந்த இடத்துல கூட்டி சேர்த்திருக்கோம் சாத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரை. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலராய் நாங்கள் கூடியிருக்கலாம் ஆண்டவரை. இதோ தகப்பனே இந்த வழியிலும் ஆண்டவரே இந்த சங்கம வானொலி உங்க கருத்துல தருணே ஆண்டவரே. பிரசாரப்படுத்த ஆண்டவரே இந்த சங்கம வானொலி கர்த்தாவை நீங்க எடுத்து நடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே இந்த சங்கம வானொலி ஆண்டவரே தகப்பனை குடும்பத்திற்கு ஒவ்வொருவருக்குமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. போக்கை வரத்தை கூட இருந்து ஆண்டவரே இயேசப்பா அரங்கத்துக்குள்ளே சமாதானமும் மறுபடிக்குள்ளே சுகமும் உண்டா இருப்பதாக ஆண்டவரே. அப்படியா ஆண்டவரே இந்த நிகழ்ச்சி தொகுத்து வளர்ந்ததான ஆண்டவரே சிஸ்டருக்காய் ஆண்டவரே சிஸ்டர் ஜனத்துக்காய் அவருடைய கணவர் பிள்ளைகளுக்காய் அவருடைய குடும்பத்துக்காய் குடும்ப தேவைகளுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் சந்திங்க ஆண்டவரே. உங்களுக்கு நேரத்தை கொடுக்கும் பொழுது ஆண்டவரை நீங்க அவருடைய வாழ்க்கையை கர்த்தாவே நீங்க வழிநடத்துகிற சர்வ வளமுள்ள தெய்வமா இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே உங்க கருத்துல ஆண்டவரே சப்பா ஆண்டவரே ஜெபிக்க வந்திருக்கும் ஒவ்வொரு ஜெப வீரர்களுக்காக ஆண்டவரே எல்லா நேர காலங்களையும் ஒதுக்கி எடுத்துக்கு வந்திருக்கோம் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இதா ஆண்டவரே விண்ணப்பத்தை அவங்க பணத்தை வைக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே தீமையை விட்டு விலகு என்று சொன்ன வாக்கின்படி ஆண்டவரே வாலிபன் தன் வாலிபத்தை எதனால் சுத்தம் செய்வான் அவருடைய வாக்கின்படி அல்லவா என்று சொல்லப்பட்டபடி சிருஷ்டி கர்த்தரை என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இந்த வயதில் ஆண்டவரே உண்மை நினைத்து ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ கிருபை செய்யுங்க ஆண்டவரை. கிருபை செய்யுங்க இந்த வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே இந்த வாலிப பிரயாணத்தை கர்த்தாவே ஆண்டவரே சரியாய் ஓடி முடிக்க கற்று கிருபை செய்யுங்க ஆண்டவரை. ஆண்டவரே சிறுவயது தொடக்கம் நம்மட்டுமா ஆண்டவரே பெற்றார்கள் ஆண்டவரே எல்லா பாடுகளுக்கும் நிம்மதியும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆண்டவரே ஒரு நிலைமைக்கு கொண்டு வர தகப்பன் செய்து திரு பாராட்டின கிருபை நிமித்தம் ஆண்டவரே ஏசப்பன் ஆண்டவரே என் உதவி செய்யும்படியாய் ஆண்டவரை கீழ்ப்படியாம இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரை கீழ்ப்படி நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லதோ பிரச்சனை பலரை உதவி செய்யும்படியாக சொல்வதென்றால் பயமா இருக்க ஆண்டவரை அவர்கள் என்னன்னா அதை விரும்புவதில்லை ஆண்டவரை சொல்லிருக்கீங்க எங்களுக்கு ஞானத்தை வா என்று சத்தமிட்டு கூப்பிடுகிறது ஆண்டவரை. ஞானத்தை தேவனை கண்டறிகிறவன் ஞானத்தை கண்டறிகிறான் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரை. ஆண்டவரை உங்களை கண்டறிந்து ஆண்டவரை ஞானத்தை பெற்றுக்கொள்ள கருத்திற்கு பயப்படும் பயமே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரை. உங்களுடைய ஞானத்தை கொடுங்க ஆண்டவரை. ஆண்டவரே வாழ்வின் வழி விலைக்கு போகாதபடி ஆவியானவரே நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. நீங்க வழி நடத்தினா மாத்திரம்தான் வழி விலைக்கு போக உங்களுடைய கருத்தினால பிரிச்சு கொள்ளுங்க ஆண்டவரே. ஆவியானவரே சர்வ வல்லமை தெய்வமே மகத்துவமான ஆண்டவரே யாரை பெற்றுக்கொள்ளணும் என்ற பிசாசான தேடி திரிந்து கொண்டிருக்கிற நாட்கள்ல ஆண்டவரே அப்படியான ஆண்டவரை சத்தின் வலையில தந்திரங்கள்ல பிள்ளைகள் மாட்டாதபடி ஆண்டவரை எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ள முடியாது உங்க கர்த்தராவுக்கு கொடுக்கிற ஆண்டவரை. ஆவியானவரை நீங்க நடத்துங்க நீங்க நடத்தணும் மாத்திரப்படி நடத்த முடியும் ஆண்டவரை. நீங்க பிடிச்சுக்கணும் வழிகளை நீங்க பிடிச்சு வழி நடத்துங்க ஆண்டவரை.
ஆண்டவரே, இயேசப்பா தகப்பனே, எந்த நேரத்துல எந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க நேர்த்தியாய் செய்து முடிக்கிற சர்வ வளமுள்ள தகப்பன் ஆண்டவரே, உங்களை நம்பி நடக்கட்டும், உங்களை சார்ந்து வாழட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்க கருத்துல வாழ்வு எங்க தேசங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் உங்களுடைய நாட்டோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். பேதுரு 2:9 படி, நீங்களோ அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த வாலிப பிள்ளைகள் மத்தியிலே அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த அந்தகாரம், இந்த ஆச்சரியமான ஒளியை அவர்களிடத்திலே வரும்போது அவர்கள் இந்த பரிசுத்த ஜாதியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் அங்கு சொந்த ஜனமாய் இருக்கக்கூடியதாய் கர்த்தர் மாற்ற வேண்டும். இந்த வார்த்தைக்கு ஏற்றபடி அவர்களை மாற்றி அவர்களை சபையிலே அங்கு தூண்களாய் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்த. அன்பும் கிருபையும் நிறைந்த பிதாவே, தேவனே பொறுப்படுங்களப்பா. தேவனே, உம்முடைய நேசகுமாரனை அனுப்பியப்பா பிதாவே. பூமியில மக்களை ரட்சிக்க தேவனே பிதாவே, பாவிகளை ரட்சிக்க தேவனே உம்முடைய நேசகுமாரனை அனுப்பிங்க. இயேசு ராஜாவை, நீங்கள் பாவிகளை ரட்சிக்க இந்த பூமிக்கு வந்தீங்களப்பா பிதாவே. நன்றி ராஜா, உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி அப்பா பிதாவே. உம்முடைய நாமத்துக்காய் நன்றி அப்பா பிதாவே. நன்றி இயேசு ராஜா, உம்முடைய பரிசுத்த இரத்தத்துக்காய் நன்றி அப்பா இயேசு ராஜா. நன்றி. பூமியிலும் அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை நீங்கள் கொடுத்திருக்கீங்களப்பா பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. இதற்காய் நன்றி ராஜாவே. பிதாவே, சத்துருக்களை மேற்கொள்ள அதிகாரத்தையும் கொடுத்தீங்களப்பா. ஆசாரியருமாக நீங்கள் ஏற்படுத்தீங்களப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு ராஜாவே. நன்றி என்றவனே பிதாவே. அதற்காய் நன்றி அப்பா பிதாவே. நீங்கள் சொல்லாத சொன்னீங்களே ராஜாவே. சொன்ன தேவனே நன்றி அப்பா. இந்த உணர்ந்தவனே அப்பா பிதாவே. அப்பா பிதாவே, குடும்பத்திலே பிதாவே சாட்சியாய் மக்களுக்கு சாட்சியாய் மக்களுக்கு ஞானத்தை அப்பா பிதாவே. ஞானத்தின் அப்பா ராஜாவே. ராஜாவே நன்றி என்றவனே சுவாசமையாய் நமக்கு கொடுத்தும்
பிதாவே வார்த்தை பிதாவே பிதாவே சோபாவை மாற்றும் கலசியல் பிதாவே பிதாவே சோகம் பிதாவே ஐயா சோகம் பிதாவே சோகம் ராஜாவே ராஜாவே பேசப்படுகிற பிதாவே 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 எழுப்பும் ஐயா இயேசு ராஜாவே நீங்களா செய்ய ராஜாவே பிதாவே நான் செய்ய பிதாவே ஊழியக்காரர்கள் கிருபை செய்யும் ஐயா பிதாவே அந்த செய்யுங்கள் பிதா பிதாவே பிதாவே செய்ய போயிருக்கா நன்றி அப்பா சமையல் செய்ய போயிருக்கா நன்றி அப்பா கேசராஜாவே என் தேவனே சின்னப்பா பிதாவே ராஜாவே நன்றி வந்தவனே சின்னப்பா பிதாவே ராஜாவே தேசங்கள் இந்த மூலமாய் அசைக்கப்படுவது என்பவரை பிதாவே மான மண்டலங்களில் சேர்ந்து போகலாக அந்த நாமத்தினாலே சுத்தரத்தாலே மூடுங்கப்பா ராஜாவே சுட்டரிக்கப்படுகிறார்கள் 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 என்றவரை விசுவாசமான
செய்ய பார்க்க நன்றி அப்பா. Same. அப்பா பிதாவே பிதாவே ராஜாவே ஊற்றுவரே நன்றி அப்பா பிதாவே நீங்களும் போய் செய்ய பார்த்த அன்னைக்கு ராஜாவே இந்த முன்னத்தில் கவலை பிதாவே சுத்தரிக்கப்படுவதாக நன்றி அப்பா இந்த தேவனை ஜோரம் ராஜா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆசீர்வதிங்க பாபிதா ஆசீர்வதிங்க தேவனுடைய பரிசுத்த பிதாவே ஆமீன் ஆமீன் ஆமீன். உங்கள் சுபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் ஆலயங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் மேரி. பிரைஸ் லார்ட். நீங்கள் தேவனுடைய சத்தம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு, யுவதிகளுக்கு கேட்கப்பட அவர்களுடைய காதுகள் அங்கு திறக்கப்பட கர்த்தர் உதவி செய்யணும். அன்றைக்கு லிதியாளுடைய இருதயத்தை திறந்தபடியால் அவளுடைய காரியங்கள் அங்கு பலம் பிரஸ்தாவப்பட்டது. அவருடைய சுவிசேஷங்கள் எல்லாமே பிரஸ்தாவப்பட்டது. அதே போல இன்றைய நாட்களிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய காதுகளை கர்த்தர் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தும். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மற்றதிக்கிறோம் அருமையான நேரத்துக்காக சொத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த இருக்கிற குடும்ப குடும்பமாக பேர் பேராக என்னையும் குடும்பத்தையும் கூட ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. எப்படியா குடும்பங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே. அப்பா எங்களுக்குள்ள யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ ஆண்டவரே, வாலிபர்கள் ஆண்டவரே, அப்பா கணவர் மனைவி பிள்ளைகள் மாமி மச்சான் அப்படியே அவரோட குடும்பங்கள் சொந்தங்கள் எல்லாம் யார் ரட்சிக்கப்படலையோ ஆண்டவரே, அந்த நாளையில ஆண்டவரே லிதியாட இருதயத்தை திறந்தது போல ஆண்டவரே இவர்கள் இருதயம் எல்லாம் திறக்கப்படாது. உங்களுடைய தேவ வார்த்தைக்கு இவர்கள் கீழ்ப்படியும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. அது போல சௌபரிப்ப வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள வாழ்க்கையிலும் ஆண்டவரை இருதயங்கள் காதுகள் ஆண்டவரை சிந்தைகள் திறக்கப்படட்டும். தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் ஆவியானவரே எங்கள் எல்லாம் உங்களுடைய இன்னும் அதிகமான ஆண்டவரை உங்களுடைய சத்தத்தை கேட்கிற ஆண்டவரை இருதயம் காதுள்ளவன் கேட்க கடவான் என்று சொல்ற அப்படியாப்பட்ட காதுகள் பரிசுத்தப்படுத்தப்பட்டு ஆண்டவரை அப்பா அசூசிக்கங்கட காதுகளை ஒப்பு கொடுக்காதபடி ஆண்டவரை தேவையில்லாத காரியங்களை காதுகள் ஆண்டவரை சிந்தைகள் போகாதபடி தேவனை தரிசிக்கிற தேவனுக்கு கீழ்ப்படுகிற இருதயமும் ஆண்டவரே அப்பா தேவனுடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாய் நாங்க இருக்கிறவங்களை எல்லாம் தாழ்த்துக்கிறோம் அப்பா. சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை விசுவாச குடும்பங்கள் ஊழியக்கார குடும்பங்கள் சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் எல்லாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. நாங்க இருக்கிறோம், நாங்க போறவர் தேசத்துல இருக்கிற ஆண்டவரே சபையிலையும் ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை நாங்க கேட்கணும் ஆண்டவரே. அப்போதுதான் உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு ஆண்டவரே கிருபை வரும் அப்ப. அப்போதுதான் நம்முடைய சித்தத்தை உண்மை முத்துவமா இருந்து செய்ய முடியும். எங்கள் எந்த இடத்துல இருதயங்கள் திறக்கப்படலையோ அந்த இடத்துல ஆண்டவரே
ஜீவ ஊற்றியின் இருதயம் திறக்கப்படட்டும், ஜீவ தண்ணீரால் நிரம்பட்டும் ஆண்டவரே. அப்பா, அப்போதுதான் ஆண்டவரே தேசத்துக்குள்ளே அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றி புறப்பட முடியும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தாலே நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஐயா. உலகத்தில் ஒவ்வொரு சபைகள், நாங்க போற சபைகள் எல்லாம் லிதியாட இருதயத்தை திறந்தது போல ஆண்டவரை திறக்கும்படியாக சோத்தரித்து செபிக்கிறேன். இருதயங்கள் ஆண்டவரே, எத்தனை பேர் சபைக்குள்ள இருப்பாங்க, காதுகள் ஆண்டவரே மந்தமாய் இருக்கும் ஆண்டவரே. அப்பா, ஆவியானவர் சிந்தைகள் எங்கேயோ இருக்கும், இருதயம் ஆண்டவரே எங்கேயோ இருக்கும் ஆண்டவரே. இருதயம் தேவனுக்கு தூரமாய் இருக்கும். ஆனாலும் இந்த நாட்கள்ல நாங்க செபிக்கிறோம், அப்படியாப்பட்ட இருதயம் சிந்தை எல்லாம் தேவனுக்கு ஆண்டவரே அப்பா நேராய் வரட்டும், தேவனுக்கு நேராய் திரும்பப்படட்டும். அந்த இருதயங்கள் எல்லாம் ஆண்டவரே, சிந்தைகள் எல்லாம் திரும்பப்படட்டும், காதுகள் எல்லாம் நிரம்பப்படட்டும் ஆண்டவரே. உடைய வார்த்தையினால ஆண்டவரே அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவ ஆவியானவரே அப்பா, உங்களுடைய ஆவியாளங்களை நடத்தும் ஆண்டவரே. ஆவியில சிந்த மண்டலங்கள் ஆண்டவரே அப்பா நடத்தப்பட இருதயங்கள் தேவ ஆவியான இருதயங்களாய் நீ ஆண்டவரே திரும்பப்பட மகா திருக்குள்ள இருதயம் அல்ல, தேவனை நேசிக்கிற இருதயம், தேவனுடைய பரிசுத்த இருதயம் எங்களுக்குள்ள வர வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஐயா. பின்மாற்றத்துல இருக்கிறவர்களுக்கும் ஆண்டவரே அப்பா இருதயங்கள் திறக்கப்பட்டு, காதுகள் திறக்கப்பட்டு, சிந்தைகள் திறக்கப்பட்டு ஆண்டவரே தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவளை மாற வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாங்களே செபிக்கிறேன் ஐயா. சிந்த மண்டலங்களை கட்டி வைத்திருக்க பொல்லாத கட்டளை ஆண்டவரை கட்டவிழ்த்தி செபிக்கிறேன். கண்களை கட்டி வைத்திருக்க அதுகளை கட்டவிழ்த்தி செபிக்கிறேன். காதுகளை ஆண்டவரை அடைத்து வைத்திருக்க அந்த வார்த்தையின் சத்தத்தையும் கேட்க முடியாதபடி இயேசுவின் நாங்கள் இந்த காதுகள் எல்லாம் ஆண்டவரை செலுத்தி விரியமின் பாம்பின் காதுகள் எல்லாம் இயேசுவின் நாங்கள் ஆண்டவரை இருதயம் திறக்கப்படுவதாக. ஆண்டவரை காட்டுப்புறாவின் இருதயம் ஆண்டவரே அப்பா வலு செல்வத்தை போலும் வினா உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக, கர்த்தர் கிருபை செய்வீராக என்று சொல்லி சோத்தரித்து செபிக்கிறேன். ஆண்டவர் எங்களை இந்த நாளையில மாற்றுங்க, ஜெபத்துல நடத்துங்க, ஆவியில நிறைந்த சிவங்களை தாங்க, ஆவியானுடைய சித்தத்தின்படி செய்கிறவளா எங்களை எல்லாம் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரமங்களோட இருந்து வழி நடத்தும்படியாக துதிய கனமையாவும் செலுத்தி செபிக்கிறேன். ஜெபங்கட்டி நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. வினோ அவர்களை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். வினோ, பிரைஸ் லார்ட். நீங்கள் தேவனுடைய ஞானத்துக்கு தங்களுடைய செவிகளை திறக்கக்கூடியதாய் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். நீதிமொழிகள் 11:30 படி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன், நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம் அடையக்கூடியதாய் இந்த வாலிப பிள்ளைகள் எங்கள் வீடுகள்ல எல்லா வீடுகளிலும் இருக்கிற வாலிப பிள்ளைகள், இங்கே வந்து ஜெபிக்கிற பிள்ளைகளின் வீடுகளிலே இருக்கிற வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. எங்களுக்கு தந்த ஆண்டவரே, இந்த இடத்திலே ஆண்டவரே எங்களை கூட்டி வந்த கிருபைக்காக, அன்பிற்காக, உம்முடைய தயவுக்காக கூடி நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, கூட இருக்கிறவரே, சர்வ வல்லவரே, நேற்றும் இன்றும் எங்கும் மாறாத தகப்பனே கர்த்தாவே, இம்மட்டுமாக எங்களை நடத்தி வந்த கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த நாளிலும் என் ஜெப குறிப்புகள் என்னுடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே கர்த்தாவே, இந்த நாளிலும் வாலிப பிள்ளைகளுக்காக இந்த இடத்துல ஒருமித்து ஒன்று கூடி ஜெபிக்க வந்திருக்கிறோம் என் தகப்பன். எங்களுடைய ஜெபங்கள், ஒவ்வொருவரின் ஜெபங்களை நீங்கள் ஏறெடுத்து ஆண்டவரை ஒவ்வொன்றுக்குமாக பதில் தந்து கொண்டிருக்கிறதுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரை. கர்த்தாவே, ஆவியானவரே, இந்த வாலிப பிள்ளைகளை உடைய பாதபடியில் ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு வீட்டு பிள்ளைகளையும் உடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே கர்த்தாவே, அப்பா உமக்குரிய பிள்ளைகள், இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா இனி வருங்காலங்களில் இந்த பிள்ளைகள் சுவிசேஷம் சொல்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிக்கையிடுகிற பிள்ளைகள் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆவியானவரே, இந்த பிள்ளைகள் ஆண்டவரே வழி விலகி போகாதபடி ஆண்டவரே, உம்முடைய வசனங்கள் வார்த்தைகளை கைக்கொள்ளாமல் ஆண்டவரே, அப்பா தகப்பனே, உலக ஆசைகளுக்குள் உட்பட்டு ஆண்டவரே
ஆண்டவரே வேதனைப்பட்டு போகாதபடி என் தகப்பனே நாங்கள் ஒருமித்து ஒன்று கூடி இந்த வாலிப பிள்ளைகளுக்காக அப்பா நாங்கள் வருந்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஞானமாய் நடக்க ஆண்டவரே தகப்பனே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அறியாமல் செய்கிறார்கள் ஆண்டவரே, அறியாமல் தங்களுடைய வாலிப வயதுகளை ஆண்டவரே அப்பா தகப்பனே வீணடித்து போகாதபடி ஆண்டவரே கர்த்தாவே இந்த பிள்ளைகளை நீங்கள் ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை வழி நடத்துங்க ஆண்டவரே. செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் என் தகப்பனே ஒரு நேர்த்தியான பாதைகளில் நடக்க ஆண்டவரே, நேர்த்தியான வழிகளில் செய்ய ஆண்டவரே தகப்பனே எல்லாவற்றிலும் இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே. கர்த்தாவே இந்த பிள்ளைகளும் ஆண்டவரே எந்த பிள்ளைகளும் வீண் போகாதபடி தகப்பனே அப்பா ரட்சிக்கப்பட்டோ ரட்சிக்கப்படாத எந்த பிள்ளைகளும் என் தகப்பனே வீண் போகாதபடி என் கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் அணைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபை அந்த பிள்ளைகளை மேலே சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த வேளையிலும் என் தேவனே கர்த்தாவே இந்த ஜெப வேளையில பங்கு பெறுகிற ஒவ்வொரு குடும்பத்து வாலிப பிள்ளைகளையும் உன்னுடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே கர்த்தாவே ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே. கர்த்தாவே அந்த பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா போகிற இடங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே சமாதானத்தோடு செல்லவும் ஆண்டவரே நிறைவாக நடக்கவும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை வழிநடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா வீடுகளிலும் வேலைக்கு செய்கிற இடங்களிலும் பாடசாலைகளிலும் உம்முடைய ரத்தம் இந்த பிள்ளைகள் மேல தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே உம்முடைய சிறகுகளால் இந்த பிள்ளைகளை மூடி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. என்னுடைய மகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே போகிற இடங்களில் எல்லாவற்றிலும் அப்பா எல்லா இடங்களிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் என் தகப்பனே. உம்முடைய அரவணைப்பு உம்முடைய பாதுகாப்பு இந்த பிள்ளைகள் யாவரோடும் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே அப்பா தகப்பனே அப்பா பொல்லாங்கன் அப்பா எப்போ இந்த பிள்ளைகளை விழுத்துவார் எப்போ வேதனைக்கு உட்படுத்துவான் என்று சொல்ல அப்பா தெரியாமல் இருக்கிறதே ஆண்டவர். கர்த்தாவே இந்த பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ள வைத்து காத்து ஆண்டவரே உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ள வைத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே உமக்குரிய குழந்தைகள் ஆண்டவரே ஒருபோதும் ஆண்டவரே வீண் போகாதபடி வீணான செயல்களில் வீணான இடங்களில் செல்லாதபடி என் தகப்பனே இந்த பிள்ளைகளை வேலியடைத்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே படிக்கிற பிள்ளைகளோடு கூட இருங்க ஆண்டவரே. பாடசாலைக்கு செல்கிற வேளையிலும் தகப்பனே கிருபை அந்த பிள்ளைகள் மேல சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே பெரியோர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்மார்கள் யாவருக்கும் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் பணிந்து நடக்கிற பிள்ளைகளாக அமைதியின் பிள்ளைகளாக அந்த பிள்ளைகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே. வேலை செய்ய போகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. வேலை செய்கிற பிள்ளைகளிலும் ஆண்டவரே தகப்பன் இந்த வேலைக்கு போகிற இடங்களில் உம்முடைய பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே சத்ராதி ஆண்டவரே எப்போ விழுங்குவான் என்று பார்க்கிற நேரங்களில் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு பாதுகாப்போடு அந்த வேலை இடங்களில் இருக்கவும் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த பிள்ளைகளை பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. எத்தனையோ ஆபத்துக்கள் எத்தனையோ இந்த பிள்ளைகளை ஆபத்துக்கள் சூழ்ந்து கொண்டாலும் என் தகப்பனே நீங்கள் ஒருவரை தேவனாக இருந்த அந்த பிள்ளைகளை பாதுகாத்து நடத்துவீங்கள் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. பெற்றோர்களாகிய நாங்கள் உம்மிடம் கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் அறியாமல் செய்கிற தவறுகள் அறியாமல் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து என் தேவனே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆண்டவரை நடத்துங்க ஆண்டவரை. ஒவ்வொருவரையும் மன்னித்து நடத்துங்க ஆண்டவரை. ஒவ்வொருவரையும் நேர்த்தியான பாதையில் நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் பாதிப்ப பிள்ளைகளை என்று கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நேற்றும் என்றும் மாறாத தகப்பனையா உமக்கு கோடான கோடி சோசரம் ஆண்டவரே. துதிகன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். உங்கள் சமங்களை கேட்டதோ எனக்கு ஸ்தோத்திரம்.
நாளிலும் கர்த்தர் ஆவியானவர் கூட இருந்து எங்கள் செபங்களை கேட்டு எங்களை வழி நடத்தி சுயபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஐயா, தொடக்கத்தில் இந்த முடிவரை ஆவியானவர் எங்களை நடத்தினீர். ஒவ்வொரு பிள்ளையும் கொண்டு வந்து கர்த்தாவே ஜெபிக்க வைத்தீர். ஆண்டவரே துதி ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் சுபங்களை கேட்டு ஆண்டவரே கர்த்தாவே வாலிப சந்ததிக்கு வெற்றியையும் கொடுத்து கர்த்தாவே எல்லாவற்றிலும் நீர் வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகள் வீடுகள்ல இருக்கிற வாலிப யுவதிகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன தேவைகளோடு என்னென்ன வாஞ்சைகளோடு இருக்கிறார்களோ அந்த வாலிப பிள்ளைகளை நீர் நினைத்தல்லையா, அவர்களுடைய எல்லாவற்றையும் அறிந்த தேவன் சகலதையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்குரியதப்பா, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆமேன். எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் நன்றிகள். ஆமேன். ஆமீன் ஆமீன். வாரத்தின் நாளிலே வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஜெபங்களுக்கூடாக வழி நடத்திய உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்த வேளையில் மங்களுடன் சௌரி ஏமி இணைந்திருக்கிறாங்க. பிரைஸ்லோடமா ஆமீன். நிறைய ஜெபங்களுக்கூடாக வழி நடத்துங்கள். சோத்திரம் கத்தாவே, நன்றி தகப்பனே, இந்த புதிய நாளுக்காய் எங்களை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், துதிக்க பார்க்கிறோம், உங்களை துதிக்கிறோம், உங்களை சோதரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உங்களை பாதத்திலே கொண்டு வருகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் உங்களை கரம் அவர்களோடு கூட இருக்கிறதுக்கா எங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே எடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஜெபங்களுக்காய் இந்த வாரம் முழுவதும் இணைந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். யுத்த நாடுகளுக்காய், வாலிப பிள்ளைகளுக்காய், ஆண்டவரே தேச தலைவர் ஆண்டவரே எடுக்கப்பட்ட இந்த ஜெபங்களுக்காய் எங்களுக்கு நன்றி. நீங்க கொடுத்த பதிலுக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி டாலி சிஸ்டருக்காய், கணவருக்காய், மகனுக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே உங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் அப்பனே சுவாமி இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். சகோதரி நிர்மலா மரியா சார்ஸ் குடும்பத்தாருக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இந்தியா தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்தியா தேசத்தை பொருட்படுத்தி நீங்க நடத்தவன் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்கிறதுக்காக எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஜனத்துக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் சொல்லுகிறோம். அவர்களை பொறுப்பேற்று நீங்க நடத்தவன் உங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கற்றுக்கொள்ளி சொல்லி காய் ஆண்டவரே சோத்திரம். அதே போல தாயார் சிஷிராமரை ஐயாவை ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுக்கு இந்த இருக்கிற சரீர பலவீனங்கள் நீக்கும்படியா உங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளும் சகோதரி பாபிக்காய், சகோதரி தயாவுக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே பிரதர் டானாலை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல சகோதரி ரதி பாலசிங்கம், சகோதரி கலாசுடன் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். கத்தாவை ஜசிமாவை எங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். சகோதரி சுமதிக்காய் வருகிறோம். தேசத்துக்காய் இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி சகோதரி சுகுமாரிக்காய் வருகிறோம். இந்த ஒரு உங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த ஒரு இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் கத்தாவே சுவாமி இந்த வானொலிகின்ற எல்லோரையும் கூட உங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி சுபாவுக்காய் வருகிறோம். எங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த உரை கூட இந்த நடத்தவனுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் கத்தாவே சுவாமி சரணுக்காய் அவருடைய ஊழியர்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கர்நாடகா மாநிலத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். தாயார் கேந்திரனம்மா, தாயார் பத்மாத்தியம் ஒப்புக் கொடுக்கிறோம். முக்கிய வெளிச்ச நேரத்தில் இணைகின்ற பிள்ளைகளுக்காக சொல்லுகிறோம். இந்த ஒரு சாதாரண ஒப்புக் கொடுக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நேரத்திலும் காசுடன் ராஜநாயகத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். சோதரி ரஞ்சினி அலங்காரம் மணிக்காய் நன்றி சொல்லுகிறோம். சோதரி கருவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கத்தாவே குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். வீட்டாண்டி ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பம் ஒப்படைக்கிறோம். வேற பிள்ளைகளை பாதத்திலே தருகிறோம். சந்திக்க
ஜெபிக்கிறோம். வேலையிடத்து ஊழியங்களுக்காய் சொல்லுகிறோம். இந்த வார விடுமுறை நாட்களிலும் நல்ல இதை கொடுத்து ஆண்டவரே சுவாமி சபைக்கு செல்லுகின்ற நேரங்களை சுவதித்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். மகளை ஒப்பு கிடக்கிறோம். ஆண்டவரே மகளை ஒப்பு கிடக்கிறோம். மருமகளை ஒப்பு கிடக்கிறோம். பேர குழந்தைகளை இந்த கருத்தில் ஒப்படைக்கிறோம். சந்ததியா இந்த ஊழியங்களை தொடர நீங்கள் உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். தொலைபேசி இணைப்புகள், இன்டர்நெட் இணைப்புகள், ஸ்கைப் இணைப்புகள் எல்லாவற்றையும் ஒப்பு கிடக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வானொலியை கேட்கிறவர்கள், சிறப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு நன்றி ஜெபிக்கிறவர்கள் எல்லோரையும் கூட உங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். ஆசீர்வதிக்கிறதுக்காக எங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே சுவாமி, நன்றி என்று சொல்லுகிறோம். இந்த நேரத்திலும் இந்த வானொலியை கேட்கிறவர்கள், சிறப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு நன்றி ஜெபிக்கிறவர்கள் எல்லோரையும் கூட உங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே சுவாமி. இந்த நேரத்திலும் சகோதரி கீர்த்தனாவுக்காய் அவர் செய்கின்ற அந்த மீடியா காரியங்களுக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த வேளையிலும் ஜோவலுக்காய் நாவின் கட்டுகளை எல்லாம் அவிழ்ந்து உங்களை நோக்கி உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். படைத்து எல்லாம் கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். அதிகால வேளையிலே, காலை வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜபித்து எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழியர் சுசேதகர் வாணர் அவர்கள் வாக்குத்தத்த தியானத்தை அனுப்பி தந்திருக்கிறார். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமேன் ஆமேன். சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமேன் ஆமேன். அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமா இந்த நாளிலும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 15ஆம் தேதி 8வது மாதம் 2025ஆம் ஆண்டு. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 32வது அதிகாரம் 8வது வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களே, கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை என்னவென்றால், தேவன் நமக்கு போதித்து நாங்கள் எப்படியாக நடக்க வேண்டும் என்ற வழியைத்தான் நமக்கு காட்டுகிற தேவன் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் நம்மேலே கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவனுமா இந்த நாட்களிலே இருக்கிறார். அருமை பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு நமக்கு போதித்து நாங்கள் நடக்கிற வழியிலே காட்டுகிற தேவனாய் இருந்தால், அவர் நம்மேலே கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவனாய் இருந்தால், நாம எதற்காக நாங்கள் இந்த நாட்களிலே பயப்பட வேண்டும்? அன்பு பிள்ளைகளே, பயத்தை நாங்கள் விட்டு தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய பார்வையிலே இந்த நாட்களிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர் நமக்கு போதிக்கும்படியாக இந்த நாட்களிலே நாங்கள் அங்கே நம்முடைய கவனத்தை இந்த நாட்களிலே செலுத்த வேண்டும். கர்த்தர் நமக்கு போதித்து நடத்துவாரா இருந்தால், நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விதமான குறைவுகளோ எந்த விதமான காரியங்களோ இந்த நாட்களிலே இருக்காது என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, முதலாவதாக தேவன் நமக்கு போதிக்கிறார். இரண்டாவதாக நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்ற வழியை இந்த நாட்களிலே நமக்கு காட்டுகிறார். மூன்றாவதாக நம்மேலே அவர் கண்ணை வைக்கிறார். நான்காவதாக நமக்கு இந்த நாட்களிலே ஆலோசனை சொல்லுகிறார். இந்த 4 காரியங்களையும் நாங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோமா இருந்தால் நாங்கள் இடறி விழ வேண்டிய அவசியமே இந்த நாட்களிலே இல்லை என்பதை அங்கே இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகள், இன்றைக்கும் ஆண்டவருடைய போதனையை, ஆண்டவருடைய கற்பனைகளை, ஆண்டவருடைய வார்த்தைகளை இந்த நாட்களிலே நாங்கள் கேட்போமா இருந்தால் நம்முடைய வழிகளை எல்லாம் நாங்களே இந்த நாட்களிலே சீர்படுத்திக் கொள்ள முடியும். ஏனென்றால் அவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நம்முடைய வழிகளை எப்படியாக நாங்கள் நடக்க வேண்டும் என்பதைத்தான் அந்த போதனை இந்த நாட்களில் நமக்கு கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, பாருங்கள், இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது,
சொல்லுகிற ஆண்டவர் தன்னுடைய வழிகளை போதிக்கிறது மட்டுமல்ல, நமக்கு பாதைகளை காட்டுகிறதும் அல்ல, நம்மையிலே அவர் இந்த நாட்களிலே கண்களை வைக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். நம்மையிலே கண்களை வைக்கிற தேவன் இந்த நாட்களிலே நமக்கு என்ன செய்கிறாராம்? ஆலோசனை சொல்லுகிற தேவனா இந்த நாட்களிலே இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஆலோசனை இல்லாத இடங்களிலே வேதம் சொல்லுகிறது ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அருமை பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலோசனை நமக்கு இருக்குமா இருந்தால் நாங்கள் சீர்கட்டு போவதற்கு இந்த நாட்களிலே எந்த விதமான சாத்தியக்கூறும் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அவருடைய வழிகளிலே நாங்கள் நடப்போமா இருந்தால், அவர் சொல்லுகிற பிரகாரம் இந்த நாட்களிலே கேட்டு இந்த நாட்களில் நடப்போமா இருந்தால், இந்த நாட்களிலே அருமை பிள்ளைகளே, நாங்கள் எந்த இடத்திலும் தவறி காரியங்களை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாவற்றையும் சீராகவும் சிறப்பாகவும் நாங்கள் செய்து முடிப்பதற்கு அதே ஜீவனுள்ள தேவன் நாட்களிலே நம்மை நடத்துவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, தேவன் கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும், கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடத்த வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தமும் தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாமுவேல் தீர்க்கதரிசி பாருங்கள், சிறு பிள்ளையா இருக்கிற வேளையிலே ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களை பாருங்கள், ஏலி சொல்லி விடுகிறார், இப்படியாக கேள் என்று சொல்லுகிற வேளையிலே அவர் கேட்கிறார், ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இதுதான் தேவனுடைய போதனைகளை கேட்கிற காரியமாக இருக்கிறது. அதன்படி அவருடைய போதனையை கேட்டு நடந்தது நிமித்தம்தான் சாமுவேல் மிகவும் அந்த நாட்களிலே வாழ்ந்த ஒரு மகத்துவமான ஒரு தீர்க்கதரிசியாக அந்த நாட்களிலே விளங்கினார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமை பிள்ளைகளே, நீங்களும் ஒரு தேவனுக்கு உகந்த ஒரு மகத்துவமான தேவ பிள்ளையாய் தேவனுடைய ஊழியக்காரராய் விளங்க வேண்டுமா இருந்தால் கர்த்தருடைய ஆலோசனையிலே இந்த நாட்களிலே நிலைத்திருங்கள். அவர் உங்கள் மேல் கண் வைத்து உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த சங்கீதம் 32வது அதிகாரத்திலே இந்த வார்த்தைகளை இந்த நாட்களிலே நாங்கள் 8வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தையும் நம்முடைய குடும்பத்திலே ஒரு திருப்பத்தையும் இந்த நாட்களிலே கொண்டு வரும். அதனாலே வார்த்தைகளை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள். அவர் உங்கள் மேல் கண்ணை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லும்படியாக நம்முடைய செவிகளை இந்த நாட்களிலே திறக்கும்படியாக ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை.